ஹalleluya. So இந்த நேரத்துல இருந்து எல்லோரும் எழுந்து நின்று let's welcome சரித்திர மங்கை தீர்க்கதரிசி founder of நித்திய ஜீவன் prayer house Reverend Dr. Sindha Prakash அவர்கள் அன்போட கரங்களை தட்டி அழைப்போமாக. ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுக்குள்ள நம்ம எல்லாரும் பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம எப்போதோ நன்றி கடன் செலுத்த வேண்டும். ஹalleluya. ஒரு சின்ன ஜெபம் செய்து நம்ம புதிய ஆண்டுக்குள்ள ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை கொண்டு எப்படி பேச போறாரு, அதை எப்படி முழுமையாக நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம்ன்றது இந்த செய்தி மூலமா என்னோட சேர்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஹalleluya. நல்ல தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. 2026 வருடத்துல முதல் நாளில் ஆண்டவரே எங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒரே குடும்பமாக நீங்க பிரவேசிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த 2026 வருடத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. கருணை கடலை இங்க இறங்கி வந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கே நாமத்துல 2-3 பேர் கூடி இருக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்னீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த இனிய வார்த்தையின்படி எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்து ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த நாள்ல ஒவ்வொருத்தரும் நீங்க தொடுங்கள் சுவாமி. ஒவ்வொருவரோட ஜெபங்கள் கேட்கப்படட்டும் சுவாமி. நீண்ட நாள் காத்திருக்கிற ஜெபங்களுக்கு இந்த வருடம் இந்த நாள்ல முடிவடையட்டும் ராஜா. ஆண்டவரே பிள்ளைகளோட ஒவ்வொருத்தரோட கண்ணீரை நீங்க ஆண்டவரை தொடக்கணும் சுவாமி. அதற்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. காத்திருக்கிற ஒவ்வொரு வேண்டுதல் ஆண்டவரே நிறைவு பெறட்டும் ராஜா, பூர்ணம் அடையட்டும் ராஜா. அதற்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. கணவரால் கைவிட்ட தாய்மார்களை நீங்க ஆண்டவரை நீங்க காத்து கொள்ளுங்கள் ராஜா. விதவைமார்களை நீங்க காத்து கொள்ளுங்கள் அப்பா. நஷ்டமாகவே இருக்கிற தொழில்களை லாபகரமாக நீங்க தாப்பா இந்த வருடம் மாற்ற முடியும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நீங்க இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரே நீர் நிரப்புறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தில் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தை கொண்டு என்னை மறைத்து ஆவியானவரை நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டு முதல்ல எல்லாருக்குமே புத்தாண்டு வாழ்த்துக்கள். God bless you all. புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ரெவரண்ட் டாக்டர் மூலமா NJPH பிள்ளைகளுக்கு ஹalleluya. இந்த நாளில் ப்ராப்பர்சி வீடியோ இந்த 2025 வருஷத்துல என்ன நல்லா நடக்க போகுதுன்றது குறித்து தேவ ஆவியானவர் பேசியிருக்கிற வார்த்தைகளை நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். எல்லோருமே அது பாருங்க. பார்த்துட்டு மற்றவங்களுக்கு நீங்க வந்து தெரியப்படுத்துங்க. அதுல என்ன வழி தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் தெரியப்படுத்தியிருப்பாரு. அதை நம்ம பின்பற்றி அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம பாதுகாப்பாக இருப்போம். ஹalleluya. எல்லாரும் உட்காருங்க. போன வருடம் எத்தனையோ சூழ்நிலைகள், நெருக்கடிகள், நல்ல காரியங்கள், சில தீமையான காரியங்கள் எல்லாமே நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. அதன் மத்தியிலையும் தேவன் நம்மள நித்தமும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ ஒரு நாளும் நம்ம மனசை தளர விடவே கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம ஒடிஞ்சு போக கூடாது. நொறுங்கி போன உள்ளங்களை கட்டுகிற தேவன் அவரு. உடைந்து போன சரீரங்களை குணமாக்குகிற தேவன், உடைந்து போன இருதயங்களை குணமாக்குற தேவன், சரீரங்களை சுகம் கொடுக்கிற தேவன், சமாதானம் இல்லாத குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்து ஒற்றுமையை கொடுத்து கட்டுகிற தேவன். அந்த தேவன் நம்ம தேவன் நிச்சயமாக அவர் நமக்கு நன்மை தான் செய்வார். ஹalleluya. இந்த வருடம் NJPH பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் ஆதியாகமும் ஜெனசிஸ் 26 அதிகாரத்துல 29 வசனம். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார்.
நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அது முழுமையாக நம்ம எல்லோரும் சொந்தமாக்கிக்கணும். ஸோ அது நம்ம முழுமையா சொந்தமாக்கிக்கினா மட்டும்தான் நமக்கு அது முழுமையா கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26:29 நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பி விட்டதை போல நீர் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடைய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமே என்றார்கள். ஸோ இந்த மாதிரி தேவன் நமக்கு NJPH பிள்ளைகளுக்கு, அது தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தெரியப்படுத்துறக்குள்ளோ அதை நம்ம முழுமையாக நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. உண்மையிலே தேவன் இந்த வார்த்தையின்படி நடப்பாரா? நமக்கு கொடுப்பாரா முழுமையான ஆசீர்வாதம்? நீர் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தரால் நம்ம இண்டிவிஜுவலா எடுத்துக்கலாம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இண்டிவிஜுவலா எடுத்துக்கலாம், இல்ல குரூப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு குரூப்பா தான் தெரியப்படுத்தினார். நீங்கள் எல்லோருமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும்? எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த போன வருடம் நடந்தது? எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ இயற்கை பேரழிவுகள், யுத்தங்கள் மத்தியில, நோய்கள் மத்தியில, புது வைரஸ்கள் மத்தியில, ஸோ இந்த மாதிரி எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில, இழப்புகள் மத்தியில நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நமக்கு யாருக்குமே உயிர் சேதம் ஆகாதபடி ஆண்டவர் நடத்திட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இருக்கிற அந்த வாக்கு தத்தம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போன வருஷம் கொடுத்த வார்த்தை. அதன்படி அவரு நடந்தாரா இல்லையா? ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அதே தேவன்தான் இந்த வருடமும் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. ஸோ அது உண்மையிலே நம்ம வாழ்க்கையில நடக்குமா? டு வி கெட் ஃபுல் பிளெஸிங்? அந்த மாதிரி ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்குமான்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எல்லாருக்குள்ள வரப்போறது. அது சகஜம். ஹல்லேலூயா. ஆனா ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, இந்த ஆசீர்வாதம் நிச்சயமா NJPH பிள்ளைகளுக்கு உண்டுன்னு தெரியப்படுத்துறாரு. அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 100%, அதாவது 100% முழுமையாக இந்த வாக்கு தத்தம் நமக்கு கிடைக்கும் ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு, எல்லாருமே மனுஷர்கள் தானே, எல்லாருமே மனிதர்கள். ஸோ உண்மையிலே இந்த ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு தெரியப்படுத்துறக்குள்ள தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா அந்த தேவன் பொய்யொரிக்காத தேவன் தான். கொஞ்சம் கூட எல்லளவு கூட பொய் பேச மாட்டாரா? அப்படிப்பட்ட தேவன். எல்லாரும் வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க போய் ரெஃபர் பண்ற பிறகு உங்களுக்கு தெளிவாக கிளியராக உங்களுக்கு ஆவியானவரை தெரியப்படுத்துவாரு. தீத்து 1:2-3 பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு தெரியப்படுத்துறார். சோ இந்த ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு நிச்சயமா உண்டுன்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. காரணம் 3 பொய்யொரிக்காத தேவன் அவரு. பொய்யொரிக்காத தேவன் அந்த ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி.
அப்போ நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are chosen, இல்லையா? சோ நிச்சயமா இந்த ஆசீர்வாதம் உண்டு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் என்ஜிபிஎச் மினிஸ்ட்ரியில தேவன் ஒரு என்னது சூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுட்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வச்சுட்டார். அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக இந்த எல்லா ஆசீர்வாதங்கள் உண்டுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கு, நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா? அதுல ஒரு சாட்சியை நான் தெரியப்படுத்துறேன். ஒரு சகோதரி ராஜலட்சுமி, அவங்க போன வாரம் கிறிஸ்மஸ் ஈவெண்ட்ல கலந்துக்கினாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வேலை இருக்கிறதுனால லைவ்ல பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சகோதரிக்கும் எனக்கும் தொடர்பு என்ஜேபிஹெச்ல எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான தொடர்புனா 4 வருஷமா தொடர்பு, இது 5வது வருஷம் தொடர்பு. ஸோ இந்த ஃபெலோஷிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கு. அவங்க குடும்பத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் என்கிட்ட கன்சர்ன் பண்ணிட்டு தான் அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் நடத்துவாங்க. அந்த குடும்பத்துல 4 வாலிப பிள்ளைகள். மூத்த மகளுக்கு என் மூலமா தேவ ஆவியானவர் என்ஜிபிஎச் மினிஸ்ட்ரியில திருமணமும் செய்து வைத்தாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போன வருஷம் 2025 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு புது காடி, அதாவது காரை பிளஸ் பண்றாரு. நேராக இங்கே கொண்டு வராங்க. கொண்டு பிரதிஷ்டை பண்ணோம், டெடிகேஷன் பண்ணோம், ரெவரண்ட் டாக்டர்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்றதுக்குள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஜெபம் பண்றதுக்குள்ள பரலோகத்துல அங்க பதிவிடப்படும். ஆண்டவரே, அவங்க ஷீஸ் அ சிங்கிள் மதர், விடோ. அங்க ஜெபம் பண்றதுக்குள்ள ஆண்டவரே, மகள் யாரோட துணை இல்லாம தன்னோட உழைப்புனால அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க செய்யற தொழிலை நீர் ஆசீர்வதிக்கணும், வேலையை நீர் ஆசீர்வதிக்கணும். கூடிய சீக்கிரம், ஏன்னா அந்த கார் வாங்குறது ஒரு லோன் மூலமா தான் வாங்குறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு அந்த லோனை அடைக்கணும். சம்பள பணம் இன்க்ரீஸ் ஆனா தான் அடைக்க முடியும். அந்த வேலையை நீர் ஆசீர்வதிக்கணும். அவங்க இந்த காடிக்கு உண்டான கடனை கூடிய சீக்கிரம் அடைக்கணும். மகளை நீர் ஆசீர்வதிக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணி ஆச்சு. மறுநாள் 31ஆம் தேதி அக்டோபர் வேலை போயிடுச்சு. அவங்க அவ்வளோ பிலீவு ஏசப்பா மேல. ஆனாலும் மனுஷன் தானே, தடுமாற்றம் வந்துடுச்சு. உடனே கால் அடிக்கிறாங்க, டாக்டர் நீங்கள் நேற்று தான் புது காடி வாங்கி உங்ககிட்ட நான் டெடிகேஷன் பிரதிஷ்டை பண்ணிட்டு போனேன். இந்த நாள் அடுத்த நாளே எனக்கு வேலை போயிடுச்சு. நான் எப்படி சமாளிக்கவே, என்னோட அன்றாட வாழ்க்கையில நான் எப்படி நடத்த முடியும், எப்படி நான் இந்த காடிக்கெல்லாம் நான் பணம் கட்டுவேன். நான் உறுதியாக இருந்தேன். என் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், உங்களோட வேலையை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் அந்த வேலை மூலமாக ஏதோ ஒரு வேலை, அந்த வேலை மூலமாக தான் நீங்கள் அந்த கடன் அடிக்க போறீங்கன்னு அந்த உறுதியான நம்பிக்கையான ஒரு வார்த்தையை கொண்டு அவங்கள்ட்ட தைரியத்தை கொடுக்குற பேசுகிறேன். அதுக்கப்புறம் நவம்பர் 31க்கு இப்படியெல்லாம் ஆகுது. சாரி, இது அக்டோபர் 31க்கு வேலை போயிடுது. நான் பேசுகிறேன். நவம்பர் வருது. நவம்பரில் மகளுக்கு அந்த சகோதரிக்கு தடுமாற்றம் தான். வேலை இல்லை. அப்படியே ஏன் அந்த வேலை போச்சுன்றதுக்கும் காரணம் இருக்குது. அவங்க அதிக நேரம் ஃபோனில் ஏன்னா அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யுங்க. அவங்க அந்த ஷோரூம் டைமில் ஒருத்தர்கிட்ட காலில் பேசிட்டு இருப்பாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க பார்த்தா அவங்க சுவிசேஷத்தை தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஜனங்களுக்கு. அது பிரேக் டைம்ல தான் தெரியப்படுத்துறாங்க. அங்க எல்லா இடத்துலயும் எனிமீஸ் இல்லாம இல்லை. அங்கேருந்து ஒரு சூப்பர்வைசர் போட்டு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. ஸோ வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. இதுதான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பண்ண காரியம், அவங்க சாட் பண்ணின்னு அப்படியே டைம் பாஸ் பண்ணினெல்லாம் இல்லை. தேவனோட காரியத்துக்கு தான் அவங்க சுவிசேஷத்தை தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கேஸ், அவங்க பேசுகிற விஷயங்கள், அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டும் எனக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐ நோ வெரி வெல். ஸோ இது காரணம் நியாயமாக இருக்குது.
நவம்பர் மிடில் அவங்க அந்த அந்த வேலைக்கு ஜாயின் ஆகி கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி 14 வருஷமா அவங்க வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நவம்பர் மிடில் அந்த பணி இடத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்லி இவங்களுக்கு கால் வருது, வாங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லி வராங்க. போய் அட்டென்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வேலை கிடைச்சிருச்சு. வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஸோ கர்த்தர் உழைக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் பண்றார் பாருங்க. ஸோ உழைப்பின் முக்கியத்துவத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் ஜெனசிஸ் 26:12-13 படி ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த தேசத்தில் விதை விதைத்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஸோ ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருடத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் அப்படின்னு இந்த வார்த்தையில இருக்கு. ஸோ முதல்ல ஈசாக்கு விதை விதைக்கிறான். அது முயற்சி, முதல் ஸ்டெப்பு. முயற்சி பண்ணணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஸோ 13ஆம் வசனம், அவன் ஐஸ்வர்யவானாக வர வர விருத்தி அடைந்து, அதாவது மோர் அண்ட் மோர் வெல்த் ரிச்னஸ், வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு பெருக பாருது. ஸோ அவனுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்குது. ஸோ இதுல என்ன ஒரு சீக்ரெட்னா, முதல்ல நம்ம முயற்சி பண்ணணும். எந்த ஒரு காரணம் இருந்தாலையும் நம்ம முயற்சி பண்ணணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. ஸோ அதனால தான் அவர் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு விளைச்சல் அடையும்படியாக செய்து வர வர விருத்தி அடைந்து மிக பெரியவன் ஆனான். ஸோ ஒரு காரியத்தை மட்டும் நம்ம மறந்து விடக்கூடாது, மனசுல வச்சுக்கணும். ஏன்னா தேவன் பாரபட்ச பார்க்காத தேவன். அதை நம்ம வாசிப்போம். கலாத்தியன் 2:6 எல்லாம் நோட் பண்ணிக்கங்க வசனங்களை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:34, ரோமன்ஸ் 2:14 நோட் பண்ணிக்கங்க. கலாத்தியன் 2:6 நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. அல்லாமல் எண்ணிக்கை உள்ளவர்களா இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பச்சம் பாதம் உள்ளவர் அல்லவே. ஆமென் ஆமென். அவர் பாரபட்ச பார்க்காத தேவன். அவர் இன்னார் மதம், இன்னாரோட இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி, அவர் ஒரு நாளும் அவர் பச்சை பாதமே இல்ல, அவருக்கு பார்க்கவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் மட்டும் இல்ல, லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், உலகம் எங்கிலும் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை. அவர் பச்சை பாதம் பார்க்காத தேவன். வெறும் NJPH பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே உண்டு இந்த ஆசீர்வாதம். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவன் எப்படி ஈசாக்கு 100 மடங்கு அவர் ஆசீர்வதித்தாரோ, அதே தேவன் யாவருக்கும் எல்லோருக்கும் அதே ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிப்பேன் என்று அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. அதனால நம்ம எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும்னு தெரியப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. சோ இந்த நாள்ல 2026 வருடத்துல நம்ம எல்லாருமே இங்க கூடி வந்து இருக்கிறது இந்த தேவனோட ஆசீர்வாதத்தை நம்ம ரிசீவ் பண்ணிக்கத்தான் வந்து இருக்கிறோம். ஏன்னா அவர் நமக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மனுக்குலத்துக்கு ஒவ்வொருத்தருக்காகவும் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஹெபிரேயர்கள் நிறுவனம் 2:9 படி இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் எல்லாருக்காகவும். காரணம், அவர் உங்கள் எல்லோருமே நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. அதனால்தான் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. சோ அதனால்தான் அவரே தெரியப்படுத்துறாரு, நான் உங்கள் ஒவ்வொருக்காகவும் நான் மரித்திருக்கிறேன், உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிப்பேன். 100 மடங்கு ஈசாக்குக்கு எப்படி ஆசீர்வதித்தேனோ அதே போல உங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். அது உறுதின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அது ஒரு நாளும் நம்ம மறந்துட கூடாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இன்னைக்கு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை
பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ராஜலட்சுமி போல நிறைய பேர் என்னை அவங்க கேட்ட கேள்வி எனக்கு, உண்மையிலேயே அந்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரா? நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க, எனக்கு அந்த விசுவாசம் இருக்கு, ஆனாலும் விசுவாசத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா வேலை போயிடுச்சு. ஸோ அந்த தேவன் உண்மையிலே இருக்கிறாரா? என்னோட கண்ணீரை துடைப்பாரா? இன்னைக்கு காலையில கூட அவங்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருந்தாங்க, நல்ல ஒரு ஹார்ட் டச்சிங்கான வாய்ஸ் ரெக்கார்ட். எந்த ஒரு காரணத்துக்கும் நான் தேவனை சந்தேகப்பட மாட்டேன். இதுக்கப்புறம் என் பிள்ளைகளை அவரே வழி நடத்துவார், நித்திய ஜீவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு அந்த அம்மா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது போல நிறைய அவங்கள போல, இது ஏன் ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன்னா, அவங்கள போல இன்க்ளூடிங் மீ நிறைய பேருக்கு சம்டைம்ஸ் நெருக்கடி வந்தா இந்த தடுமாற்றம் வந்துடும். உண்மையிலே அந்த தேவன் இருக்கிறாரா? நம்மளோட முற்பிதாக்களை ஆசீர்வதித்த அந்த தேவன் எங்கே? கேட்டிருக்கிறோமா இல்லையா? நான் நிறைய கேட்டிருக்கிறேன் இல்லையாம்மா? நம்ம எல்லாருமே கேட்டு இருக்கிறோம். ஸோ உண்மையில அப்படிப்பட்ட தேவன் இருக்கிறாரான்ற ஒரு கேள்வி நமக்கு மட்டும் இல்லை, பழைய ஏற்பாடுல ஒரு சில பரிசுத்தவான்களுக்கும் இருக்கு. அதுவும் தேவன் டைரக்டா பேசுற நபர்களுக்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு இருக்காதா என்ன? கண்டிப்பா இருக்கும் இல்லையாமா? ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 6:13, ஜட்ஜஸ் 6:13. அப்பொழுது கிடியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியாரின் கையிலே எங்களை ஒப்புவித்தாரே என்றான். 14 வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்றார். நம்ம கிட்ட ஒரு பலன் இருக்கு, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைக்கணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். ஸோ அவரை நம்ம பரீட்சை பண்ணி பார்க்க கூடாது. ஸோ கிடியோனுக்கு தனக்கு தரிசனமான ஒரு தேவதூதனை ஒரு கேள்வி இப்படியாக அவன் கேட்கிறான், ஐயா, தேவன் என்னோட இருக்கிறார் என்று நீர் சொல்லுகிறீர், அப்படியானால் எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு விவரித்த சொன்ன அற்புதங்கள் எங்கே, அதிசயங்கள் எங்கே என்று கேட்டார். அதே நேரத்தில் தாவீது சங்கீதம் 44 2-3 அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சா நமக்கு தெரியும். தாவீதும் அதே கேள்விதான் கேட்கிறார், முற்பிதாக்களின் தேவன் எங்க, இப்படி என்ன கைவிட்டுட்டாரு. அதுல கடைசி வார்த்தை சங்கீதம் 44:26 வசனத்தின் படி அவனே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாரு. எங்களுக்கு ஒத்தாசையாய் எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும் அப்படின்னு கன்க்ளூஷன் தேவன்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. அதே மாதிரி இன்னொரு மனிதன் எலிசாவை நம்ம பார்ப்போம். 2 ராஜாக்கள் 2 கிங்ஸ் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 14 வசனம். அவன் பரலோக சென்று விட்டு எலியாவின் சால்வையை எடுத்தான், குறுக்கே நின்று நதியின் தண்ணீரை அடித்தான். ஸோ எலிசா குறுக்கே நின்று தண்ணீர் இருக்கிற தன்னோட எலியாவின் சால்வை எடுத்து அடிச்சு எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்க ஆரம்பிக்கிறார். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா, ஏன்னா பரிசுத்தவான்கள் அந்த காலத்திலேயே கேள்விகள் கேட்கிறாங்க. முற்பிதாக்களின் தேவன் எங்க, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்த அந்த தேவன் எங்க? அதே தான் நம்மளும் இந்த காலத்துல கேட்கிறோமா? ஒன்னும் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. மர்லின் 1000 முறை கேட்டிருக்கோம், பாஸ்டர் மர்லின். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கேட்கிறோம் நம்ம. ஸோ இன்னைக்கு தேவ ஆவியானவர் கன்ஃபார்மா தெரியப்படுத்துறாரு NJPH பிள்ளைகளுக்கு, இன்று நீங்கள் இதுக்காகத்தான் நீங்க வந்திருக்கிறீங்க. யாக்கோபை ஆசீர்வதித்த
ஆபிரகாமை ஆசீர்வதித்த, ஈசாக்கை ஆசீர்வதித்த, தாவீதை ஆசீர்வதித்த, எலியாவை ஆசீர்வதித்த அந்த தேவன் எங்கேன்னு தான் நம்ம கேட்க வந்திருக்கிறோம் இல்லையா? அவரை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் எங்கே? ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த அந்த தேவன் எங்கே என்று தேடி வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆண்டு நம்ம அவரை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு அந்த ஆசீர்வாதத்தை நம்மளும் ரிசீவ் பண்ண முடியும் இந்த வருஷம். 2019 செப்டம்பர் 17ஆம் தேதி காலையில 3 மணிக்கு ஏர்லி மார்னிங் இதே இடத்துலமா அந்த பிரம்மாண்டமான தேவனோட தரிசனம் எனக்கு இங்க கிடைச்சது. இது புனித ஸ்தலம். அவரை முகமுகமாக நான் கண்டேன். முகமுகமாக ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டேன். சும்மா 1 செகண்ட் 2 செகண்ட் எல்லாம் இல்லை, 2.5 மணி நேரம் அவரோட நான் பேசினேன். 2.5 hours, 3 o'clock to 5:30 AM. விடிய காலையில் அவரை பார்த்து பேச ஆரம்பித்தேன். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ என்னோட பிள்ளைகளை நீ வழி நடத்தணும், அவங்களுக்கு எல்லா நன்மை தீமைகளை சொல்லி கொடுக்கணும், கட்டுகளில் பாதிக்கப்பட்டவர்களை நீ விடுதலை ஆக்கி, நோய்கள்லேருந்து பாதிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கிறதுக்கு ஜெபம் பண்ணு. நான் அவங்க முன் மூலமாக நான் கிரியேட் செய்து என்னோட வல்லமையை அவங்க காண்பார்கள். நீ சத்தியத்தை குறித்து, நியாயத்தை குறித்து, கட்டளை குறித்து, பாவத்தை குறித்து தான் நீ பேசணும் உன்னோட வாழ்நாள் முழுவதும். ஆசீர்வாதமான வார்த்தை பேச நான் நிறைய ஊழியக்காரங்களை வைத்திருக்கிறேன். ஆனால் உன்னை நான் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணது இதற்காகத்தான். நீ நீதியை குறித்து பேசணும். அந்த நீதிக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்தாதான், பிள்ளைகள் நடந்தாதான் அவரோட முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்ன்றது நீ தெரியப்படுத்து. உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். இதுதான் கமிட்மெண்ட். உன் கணவன், உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன். கணவருக்கு ஆசீர்வாதமாக அவருக்கு வேலையை ஆசீர்வதித்தார். பிள்ளைகளுக்கு 2 பேரையும் பிளெஸ்டாக வச்சிருக்கிறார். ஸோ வி ஆர் பிளெஸ்ட். ஸோ இது நான் உறுதிப்படுத்தணும். ஏன்னா தேவன் எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல ஏன் அதை தெரியப்படுத்துன்னு சொன்னார்னாக்கா, ஈசாக்கு எந்த தேவன் ஆசீர்வதித்தாரோ அதே தேவன் ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரே வருடத்துல நிறைய மாற்றங்கள், ஏராளமான பிளெஸிங், ஏராளமான ஆசீர்வாதங்கள், ஏராளமான பதவிகள், அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ஏராளமான மக்களோட உள்ளங்கள்ல இடம் பிடிக்கிறது சும்மா இல்லைங்க, சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லாரோட இருதயத்துல இடம் பிடிக்கிறது அவ்வளோ சாதாரணமா இல்லை. இருதயத்துல இடம் பிடிக்க வச்சு ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்னை ஒரு குடும்பத்தின் அங்கத்திலாக அவங்க பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனை இந்த 2026 வருஷத்துல நம்ம இந்த முதல் நாளில் நம்ம தேடி அவரை கண்டுபிடிச்சு காண வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. 100 மடங்கு நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பெறத்தா போகிறோம்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஈசாக்கு செய்த காரியங்கள் என்ன? அப்படி என்ன ஈசாக்கு செய்தா அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் ஒரே வருஷத்துல கொடுத்தார்? இந்த கேள்வி வருதுல எல்லாருக்குமே. அப்படி என்ன அந்த மாதிரி காரியத்தை செய்துட்டாரு ஈசாக்குன்னு? 100 மடங்கு ஆசீர்வாதம். தமிழ்ல ஈசாக்கு, இங்கிலீஷ்ல ஐசாக். ஹல்லேலூயா. அவன் 3 காரியங்கள் செய்தார். ஈசாக்கு செய்தது ஜஸ்ட் 3 விஷயம், 3 காரியம். இந்த 3 காரியங்கள் NJPH பிள்ளைகள் செய்தால் ஈசாக்கு கிடைத்த முழுமையான ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஈசாக்கு செய்த காரியங்கள் என்ன? முதல் காரியம் 1 சாமுவேல் 15:22 வாசிமா. ஹல்லேலூயா. அதற்கு சாமுவேல்,
கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததிலும் உத்தமம். ஆமீன். ஆமீன். ஈசாக்கு என்ன செய்தான்? 3 காரியங்கள்ல முதல் காரியம் பலியிடுகிறத பார்க்கிலும் கீழ்ப்படியது உத்தமம். கீழ்ப்படிந்தான். உத்தமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழ்ப்படிந்தான். அவன் தேவனுடைய நியமத்துக்கு கீழ்ப்படிந்தான். நியமனா என்ன? தேவனுடைய நியமத்துக்கு கீழ்ப்படிந்தான்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இந்த நியமனா என்னன்னாக்கா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிழைக்கணும்னா கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இப்ப நம்ம மத்தியில பிரதர் முத்து இருக்கிறாரு. இவரோட தொடர்பு ஒரு 2 வருஷமா எனக்கு. அவரோட வாலிப பருவம் 25 வயசுல அவர் உலக ரீதியில ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு. போதல அடிமையாகி 30 ஆண்டுகள் தன் வாழ்க்கையை தொலைச்சிட்டார். 16 வருஷம் பிரிசன்ல இருந்தாரு. அப்புறம் நியர் டெத் 3 தடவை. அவரோட சாட்சிகள் நம்ம சேனல்ல இருக்கு, அது நீங்க பாருங்க. ஸோ நியர் டெத் 3 தடவை, மரணத்தை நோக்கி மரண சமீபமா கடைசியா டெட் பெட்ல இருக்கிறார். வார்னிஷ் போல ரத்த வாந்தி, இருதயம் நுரையீரலெல்லாம் பொத்துல் விழுந்துட்டு இருக்குது. அந்த டைம்ல என்கிட்ட கனெக்ட் ஆகி நான் தெரியப்படுத்துறேன், முத்து, தேவன் உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்து ஒரு புது மனுஷனாக மாத்துவார். அவருக்கு உண்மையாக இருந்து கடைசி வரைக்கும் அவர் சொந்த இரட்சகனாக ஏற்றுக்கொண்டு நீ வருவியா, நீங்க இருப்பீங்களா அப்படின்னு கேட்டக்குள்ள எனக்கு உயிர் காப்பாத்தினா போதும், அந்த தேவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு தெரியப்படுத்தினக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் ஆகுது. ஸோ தேவன் அவருக்கு புது வாழ்க்கை கொடுக்குறாரு, புது மனுஷனாக மாத்துறாரு. இந்த ஆண்டு முத்துக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, ஒரு நல்ல வேலையை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு அந்த வேலைக்கு தேவையாக இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் அவரே உதவி செய்வாரு அப்படின்னு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதனால உழைப்பின் முக்கியத்துவத்தை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உழைக்கணும், உழைச்சாதான் நமக்கு நம்ம குடும்பத்திலேயே நமக்கு மரியாதையும் கிடைக்கும். ஸோ அந்த உழைப்பின் முக்கியத்துவம், அந்த தேவனுக்கு உண்மையாக நம்ம இருந்து உழைக்க ஆரம்பிப்போம். நமக்கு உன்னோட பலம், அவர் சொல்றாரு இல்லையா, உன்னோட பலத்தினால நீ நடத்துவ, நீ நடத்துவாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவான்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தினார் இல்லையா அந்த கிடியோனுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறவர் அதே தேவன் தான், அதே முப்பிதாக்களின் தேவன் தான் உங்களுக்கு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி முத்துக்கு சொல்வேன், முத்து, உழைச்சாதான் நம்மளுக்கு மரியாதை, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, நீங்க உழைங்க இதுக்கு மேல. ஏன்னா இப்போ நீங்க புது மனுஷனாக ஆயிட்டீங்க, நல்ல தேவன் உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கிறாரு, அதை பயன்படுத்துங்க. ஓகேம்மா, நான் அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு உற்சாகமா ஆர்வத்தோடு வந்திருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேலையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம மத்தியில சகோதரி எலிசபெத் சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைகளெல்லாம் திருமணம் பண்ணி கட்டி வச்சுட்டாங்க, எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, ஹஸ்பண்ட் இருக்கிறாரு. ஆனாலும் அந்த தாயாருக்கு ஏதாவது செய்யணும், உழைக்கணும், ஏதாவது பண்ணணும். அம்மா, நான் ஸ்கூலுக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் கிளீனிங் வேலை ஏதாவது கிடைச்சா நான் உழைக்கணுமா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கிடைக்கணும். ஸோ அந்த அம்மா, அந்த தாயார், சகோதரி கேட்கறதுக்குள்ள அந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதித்தார். ஸோ உழைப்பின் முக்கியத்துவத்தை அவங்களுக்கும் தெரியப்படுத்தினார். ஸோ உழைக்கணும், ஸோ அந்த தேவனோட நியமத்துக்கு கீழ்ப்படியணுன்றது தெரியப்படுத்துறார். பலியிடுகிறத பார்க்கிலும் கீழ்ப்படுகிறது உத்தமம் அப்படின்றக்குள்ள அவர் ஒரு மனிதன் உலகத்துல நம்ம வாழ்ந்து பிழைக்கணும்னாக்கா உழைக்க வேண்டும் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. ஒரு சகோதரி, அவங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் திருமணம் பண்ணிட்டாங்க, எல்லாருமே செட்டிலா இருக்கிறாங்க.
அவங்க வந்து ஷீஸோ விடோ. அவங்க வந்து ஒரு விடோ, ஒரு 10-11 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக தெரியல சரியா. அந்த சகோதரி வந்து டைலரிங் வேலை பண்ணுறோங்க. டைலரிங் வேலைக்கு என்ன முக்கியம்? கையும் காலு, அந்த பெட்டில் அடிச்சுட்டு கை வந்து தைச்சிட்டு போகிறது. இதுதான் அவங்களோட வாழ்க்கைக்கு அன்றாட பொழைப்புக்கு உண்டான ஒரு வருமானம். ஸோ அந்த சகோதரிக்கு எதிராக மாறாக சிலர் வந்து செய்வினை பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஒரு கை கால் விழுகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகிறது அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உணர்றாங்க. ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி. அந்த சகோதரி வந்து என்கிட்ட கிட்ட ஒரு 3 வருஷமா தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எனக்கு வருது, அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, கையெல்லாம் மறுத்து போயிடுச்சு, கால் மறுத்து போயிருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியல, என்னால் வந்து பெட்டல் மெரிக்க முடியல, துணி தைக்க முடியல, இதுதான் எனக்கு வருமானமாக இருக்கு அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறக்குள்ள, ஜெபம் பண்ணுறக்குள்ளோ ஆண்டவர் உடனே தெரியப்படுத்துறார், அந்த மகளை கூப்பிடு, நீ ஜெபம் பண்ணு, செய்வினை கட்டுனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. முதல் ஸ்டெப் நீ என்ன பண்ணணும், நீ முதல்ல அவங்களுக்கு தாயாக மாறு, ஆவிக்குரிய தாயாக மாறு, காட் மதர். ஸோ அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடு, என்னோட ரத்தத்தினால கழுவப்படுற பிறகு நான் என்னோட மகளாக முழுமையாக நான் ஏற்றுக்கொள்ளுவேன், அதுக்கப்புறம் என்னோட மகளை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு தெரியப்படுத்தின பிறகு அந்த சகோதரிக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேன், நீங்கள் அவர் முழுமையாக ஏற்றுக்கோங்க, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கங்கன்னு தெரியப்படுத்துகிற. அது நடக்குது. அப்புறம் வந்து அவங்களுக்கு டெலிவரன்ஸ்க்கு கூப்பிடுற, அதை ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துகிறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சமாதானம் கிடைக்குது, விடுதலை கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு இப்போ இடைப்பட்ட காலத்துல தான் அவங்க வந்தாங்க, ஒரு 3 வருஷமா தெரியும். ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், இதெல்லாம் சத்தியமான விஷயம். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தக்குள்ளோ 3 மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அற்புதமாக அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஆனால் என்ன ஒன்றுனாக்கா, அவங்களுக்கு தீங்கு செய்த நபர்களுக்கு, யார் தீங்கு செய்து கூட்டாளியாக இருந்து தீங்கு செய்தாங்களோ அவங்களுக்கு ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் வந்து படுக்க ஆயிட்டாங்க. அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ இந்த தாயார் உழைக்கிற அந்த உழைப்புக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறவங்கள கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருப்பார். அந்த தாயாருக்கு மட்டும் இல்லை, தேவனோட பிள்ளைகள், உழைக்கிற பிள்ளைகள், உண்மை உள்ள பிள்ளைகள் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு எந்த தீங்கும் வராதபடி பாதுகாக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உழைப்பின் முக்கியத்துவத்தை குறித்து அந்த தாயார் தெரிஞ்சுக்கினாங்க. இன்னைக்கு நல்லா அவங்கள ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஆதியாகமம் 3:18-19, ஜெனசிஸ் 3rd chapter 18-19. முதல் மனிதன் ஆதாமுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை என்னன்னாக்கா, தேவன், ஆதாம், நீ உன் முகத்தின் வேர்வையினால பிழைப்பாய், நீ உன் முகத்தின் வேர்வையால் பிழைப்பாய், யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், ஆதாமுக்கு தெரியப்படுத்துறார். ஸோ இந்த மாதிரி கட்டாயம் நீ அதை செய்யத்தான் வேண்டும்னு தெரியப்படுத்துறார். தேவன் முதல் மனிதனுக்கு இந்த விஷயத்தை கட்டளையிடுறார், உன் முகத்தின் வேர்வையால பிழைப்பான். இப்பெல்லாம் வந்து ஆணு பெண் வித்தியாசம் இல்லைம்மா, எல்லா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே உழைக்கணும் தெரியப்படுத்துறார். நமக்கு யாருக்கு சக்தி இருக்கு, நம்மளுக்கு பலன் இருக்கு, நமக்கு ஒரு கூட்டத்தை கொடுத்திருப்பாரு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு குடும்பம் கொடுத்திருப்பாரு, நமக்கு சார்ந்தவர்களை நம்ம காப்பாற்றணும், பாதுகாக்கணும்னா நம்ம உழைச்சித்தான் ஆகணும். இந்த விஷயம் இன்னொன்று நான் தெரியப்படுத்திடுறேன். இதுல பெட்ரிடன்ல இருக்கிறவங்கோ, ஏஜ்டு பீப்பிள், மனநோயாளிங்கோ, உடல் ஊனமற்றவர்கள், வேலை செய்ய முடியாத நபர்கள் கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல கிடையாது. அதனால ஓகே, ரெவரண்ட் டாக்டர் சொல்லிட்டாங்க நான் வேலைக்கு போறேன்னு இன்னைக்கு நிக்க கூடாது. யாருக்கு ஒரு பொறுப்புகள் கொடுத்திருக்கிறாரோ, நல்லா இருக்கிறவங்கோ, பலம் இருக்கிறவங்கோ, பலத்தினால பிழைக்க முடியுமோ அவங்க கட்டாயம் வேலை செய்து அவங்களோட கடமைகளை காப்பாற்றணும், அவங்கள சார்ந்தவர்களை காப்பாற்றணும் தேவன் தெரியப்படுத்துறார். சாலமோன் ஞானி எப்படியாக சொல்றாரு, பிரசங்கி எக்லேசியஸ் 9:10, செய்யும்படி உன்
கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய். எதெல்லாம் நமக்கு செய்யணும்னு நமக்கு இருக்குதோ அதை நம்ம முழு பலத்தோட செய்யணும்னு தேவன் தெரியப்படுத்துறார் இல்லையாமா? ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யணும், முழு பலத்தோட செய்யணும். சலிப்பே வேண்டாம். ஒரு வேலை இருக்கா, எத்தனை பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க, இந்த வேலை கொடுத்துருக்கிறாரா, சலிக்காம செய்யணும். சலிப்பு வேண்டாம். அது தேவனோட அனுமதி இல்லைன்னா அந்த வேலை கிடைக்காத நமக்கு இல்லையாம்மா? சலிக்காம முழு மனதோட காலையில பிரார்த்தனை பண்ணிட்டு வேலைக்கு போய் அந்த வேலை, ஆண்டவரே இந்த வேலை நீங்க தான் கொடுத்துருக்கிறீங்க, என்ன நீங்க ஆசீர்வதிங்க, என் முழு மனதோட நான் செய்யறேன், அறக்குறையா செய்ய மாட்டேன். கமெண்ட் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட, முழு மனதோட செய், முழு பலத்தோட செய்யுங்கள்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். பிரசங்கி 11:6 படி, எக்லேசியஸ் 11:6 11th chapter 6th verse, காலையில உன் விதைய விதை, மாலையில உன் கையை நிகழ விடாதே, அதுவோ இதுவோ எதுவாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயே அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. சோ இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, விதைத்து விட்டோமே என்று அலட்சியமாக இருந்து விடாதே, மாலையில போய், அதாவது ஈவினிங், காலையில விதைச்சத பிறந்து மாலையில போய், அதாவது ஈவினிங் போய் அந்த விதையை விளைக்கிறதா என்று பார், பயிர் முளைக்குதா என்று பார், அதை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்றது நீ பார். அப்போ நம்மளுக்கு இது என்ன எக்ஸாம்பிளா இருக்குன்னா, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நம்ம முழு மனதோட முழு பலத்தோட செய்யணும். காலையில எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோமோ அப்படியே கடைசி வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரணும். காலையில ஆரம்பிச்சுட்டு அரைக்குறையா மத்தியானம் ஈவினிங் அலட்சியமா இருந்துட்டா வேலை போயிடும், எடுத்துடுவாரு, புடுங்கிடுவாரு அவரே. முழு பலத்தோட, அந்த பலத்தை கொடுக்கறது தேவன் தான். அந்த தேவ பலனை காலையில நம்ம ஜபம் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுல இருந்து வெளியாகணும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். 2 தெசலோனிக்கேயர் 3:10 படி, ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதா. நிறைய பேர் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமா அநேக ஓப்பனிங்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனா உடம்புல சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, அதுக்கு என்ன சொல்றது, சோம்பேறித்தனம். உழைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லை, அடுத்தவங்களோட தயவுல வாழணும், அவங்க சம்பாதிச்சு நம்ம போட்டோம், நம்ம ஏன் உழைக்கணும், அது எண்ணம் கெட்ட எண்ணம். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் தேவன் தெரியப்படுத்துறாரு, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது அப்படின்னு தெரியப்படுத்துறார். நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளை இடவில்லையா அப்படின்னு சொல்லி பவுலடிகர் தெரியப்படுத்துறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது முழுக்க சோம்பேறிகளுக்கு தான். அடுத்தவங்களுக்கு அவங்க சம்பாதிச்சு கொடுத்தா நான் எதுக்கு உழைக்கணும் அப்படி நிறைய பேர் நிறைய வீட்டில் இருக்கிறாங்கோ. 40 வயசு 45 வயசு ஆயும் வாலிப பிள்ளைகள் அம்மா வீட்டில் இருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. தன்னோட தாய் வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சோ இல்லை கிளீனிங் வேலை செஞ்சோ இல்லை பாத்ரூம் கழுவி வேலை செஞ்சு அவங்க கொண்டு வந்திருக்கிற காசுல இவங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஜாலியாக இருப்பாங்க. கேட்டாக்கா அவங்க கிட்ட இருந்து சண்டை போட்டு அடிச்சு பிடுங்கி காசை வாங்கி போய் ஆல்கோஹால் குடிச்சு, சிகரெட்டு குடிச்சு, கஞ்சா அடிச்சு, இந்த மாதிரி நிறைய சமுதாய கேடுதல என்னென்னலாம் விஷயங்கள் பண்ண முடியுமோ அத்தனையும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரெக்கார்டட், பொய்யெல்லாம் கிடையாது இது. சோ இப்படிப்பட்ட நபர்களை தேவன் கடிந்து கொண்டு சொல்றாரு, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. என் கணவர் இந்த போன வருஷம் டிசம்பர் மாதம் அவர் வந்தார். நல்லபடியாக நாங்கள் கிறிஸ்மஸ் எல்லாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1 வீக் பிஃபோர் அவர் இந்தியாவுக்கு போய் அங்கே கொஞ்சம் வேலைகள் இருந்தது. அது முடித்த கையோட நாளைக்கு அவருக்கு டென்மார்க்குக்கு ஃப்ளைட். சரியா, இப்போ தான் நான் தெரியப்படுத்தினேன், எங்களை ஆண்டவர் நல்லபடியாக பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் கணவருக்கு தேவன்
சில விஷயங்கள் கத்து கொடுத்திருக்கிறார். உழைப்பின் முக்கியத்துவத்தை கத்து கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் பிழைக்கணும்னா இந்த பூமியில தன்னுடைய வேர்வைனால தான் பிழைக்க முடியும்னு தெரியப்படுத்தியிருக்கிறார். அதனால டே அண்ட் நைட் ஹி ஒர்க்ஸ் எங்களை காப்பாத்திருக்காங்க. எங்களோட செலவுகள், மகளோட படிப்பு, எங்களோட டெப்ஸ், கடன்கள், வீடு கடன்கள், அந்த விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா, எங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அவர் உழைச்சாதான் முடியும். அதனால தான் டே அண்ட் நைட் அவர் உழைக்கிறாரு. அதை தாண்டி அடுத்தது பார்ட் ஆஃப் தி ஜாப் மினிஸ்ட்ரி பண்றார். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி இது ஏன் எங்களே நாங்கள் ரிலேட் பண்ணி சொல்றோம்னாக்கா, நாங்கள் ஒரு முன்மாதிரியா ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தால் தான் ஈஸியா உங்களுக்கு எல்லாருக்குமே புரிய வரும்ன்ற ஒரு எண்ணத்துல தான். ஒரு பாஸ்டர் எனக்கு வந்து ஒரு 7-8 வருஷமா அவர் எனக்கு தெரியும். 2019 தெரியும். அவர் தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணார் என்கிட்ட. அவர் வந்து ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி, துணி கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் ஒரு அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவரோட டெஸ்டிமனி என்னன்னா, திடீரென்று அவருடைய மார்பில் ஒரு நோய் ஒன்று தோண்டியது. அதாவது நெஞ்சு பகுதியில் ஒரு 7 இன்ச்சுக்கு முன்னாடி தள்ளிடுச்சு, வீங்கிடுச்சு, வீக்கமாக இருக்கு. ஸோ அவரோட மார்பு ஏறக்குறைய ஒரு 7 இன்ச்சு முன்னாடி அப்படியே முன்னே தள்ளி பெரும் பாறைக்கல் மாதிரி இருக்கு. அந்த அந்த விஷயம் வீக்கமாக இருந்து ஒரு கட்டி மாதிரி. ஸோ அது வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறக்குள்ளோ எத்தனையோ டாக்டர்ஸுங்கோ அவருக்கு சிகிச்சை பண்ணாங்கோ. அவரை பார்த்து நிறைய ஊழியக்காரங்க கண்ணீரோட ஜெபம் பண்ணாங்கோ. ஆனால் எதுவுமே பயன்படலை, எதுவுமே பயனாகலை. அப்பொழுது ஒரு நாள் பட்ட பகல்ல வந்து வானத்திலிருந்து ஒரு பேரொளி, ஒரு ஒளி அவர் மீது வீசியது. அந்த பேரொளி அவரை வந்து தொட்டது. ஸோ அந்த தொட்டதுனால அவர் வந்து அந்த பேரொளியில அந்த பேரொளியை வந்து அவருக்கு வந்து தொட்டது. அந்த தொடர்க்குள்ள ஒரு உருவத்தை, ஒரு பர்சனை பார்க்கிறாரு. அந்த பர்சன் வந்து தெரியப்படுத்துறாரு. அவர் தான் சொல்றாரு, நான் தான் இயேசுன்னு சொன்னாராம். அந்த பேரொளியில ஒருவர் தோன்றி நான் தான் இயேசுன்னு சொன்னாரா, உன்னை குணமாக்கவே நான் வந்தேன், இனி நீ என்னை பின்பற்று அப்படின்னு வந்து சொல்லி போனாராம். ஸோ அப்படி சொல்லி போன அடுத்த நொடியே, அடுத்த வினாடியே மார்பில் பார்க்கிறாரு. பார்த்தா அந்த வளர்ச்சியை காணலையா. அவருடைய வாழ்க்கை மாறியது. வேத புத்தகத்தை வாங்கி படித்தார். தேவனுடைய அன்பினால நிறைந்தார். பல மக்களுக்கு அவர் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர்கள் அந்த ஊழியக்காரர் மூலமா. அவர் என்கிட்ட சொன்ன பதில் என்னன்னாக்கா, ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஸோ அவர் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நம்மெல்லாம் நடந்தது. அவர் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி தான் அவர் சொன்னார், வழக்கம் போல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு, ஆசீர்வாதங்கள்லாம் கிடைச்சு நடக்க ஆரம்பிச்சு, ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்குது. என்ன மார்பில் அவருக்கு எல்லாமே மறைஞ்சு நல்லா டிவைன் ஹீலிங் ஆயிடுச்சு. அவர் வந்து வேலைக்கு போறாரு இப்போ. ஸோ வேலைக்கு போறாரு. மாலையில வந்து அவர் வந்து மினிஸ்ட்ரி, மாலையில ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணுவாரு. எவ்ரி சண்டேஸ் வந்து தேவனோட வார்த்தைகள் பிரார்த்தனை செய்து மக்களை வந்து மகிழ வைப்பாரு. தேவனோட வார்த்தையை சொல்லிட்டு மகிழ வைப்பாரு. ஸோ அதோட கூட அவர் வந்து வேலைக்கு போவாரு. அந்த வேலையில உள்ள ஸ்டாஃபுங்க வந்து அவரை வந்து கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து அவங்க சொல்றாங்களா, ஏசு தான் உனக்கு கிட்ட பேசிட்டாரு, ஏசு பேசிட்டாரு, உனக்கு நல்லா சுகம் கொடுத்துட்டாரு, பின்ன எதற்காக நீ வேலைக்கு வர, நீ வீட்டிலே உட்காந்து இயேசுவை கேள, காசு கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு அப்படின்னு வந்து தெரியப்படுத்தி கேலி பண்ணாங்களா. அப்பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்ன பதில் அந்த ஸ்டாஃபுங்களுக்கு, அந்த இயேசுதான் சொல்லி இருக்கிறாரு, நீ உன் முகத்தின் வேர்வையால பிழைப்பாய், ஆகவே நான் தொடர்ந்து வேலைக்கு போனாதான் எனக்கு புவா சாப்பாடு இல்லையா அப்படின்னு வந்து தெரியப்படுத்தி அவரோட அனுபவத்தை ஷேர் பண்ணாரு.
ஸோ பொறுப்புள்ள பிள்ளைகள், ரெஸ்பான்சிபிலிட்டியான இருக்கிற பிள்ளைகள், தனக்கு சார்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டிய பிள்ளைகள் தங்களோட பலத்தினால உழைக்க வேண்டும், வேர்வை சிந்தி பிழைக்க வேண்டும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே NJPH பிள்ளைகளை பார்த்து தேவன் தெரியப்படுத்துறார். எல்லா பிள்ளைகளுக்கும், வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், எதிர்காலத்தில் நல்ல வேலை கொடுப்பார். அவரே உயர்த்துவார், உயர்த்துறேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தாரோ, அவன் உழைச்சான். முதல்ல என்ன பண்ணா, விதைய போட்டான். அவன் விதைச்சதுனால தான் கர்த்தர் அவன் கூட இருந்து ஆசீர்வதித்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஈசாக்குக்கு தெரிஞ்சிச்சு, அவன் விதைச்சதுனால தான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் முயற்சி பண்றான். முதல்ல விதைக்கிறான், அதுக்கப்புறம் கர்த்தர் அவருக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற ஆக்ஷன், நம்ம முயற்சியில வந்துடணும் இல்லையாமா. யாக்கோபு, ஜேம்ஸ் 2ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சா தெரியும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது இல்லையா. சோ நம்ம முதல்ல ஆக்ஷனுக்கு வந்துடணும். ஆக்ஷனுக்கு எல்லா இடத்துலயும் நான் ஜனங்க வேலைக்கேன்னு கேட்கறக்குள்ளோ ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் டோர்ஸ் ஓபன் ஆகுதோ உங்களோட திறமைக்கு நீங்க போய் எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணிட்டே இருங்க, விடாதீங்க. நான் சகோதரி ராஜலட்சுமிக்கும் அதே தான் சொன்னேன். போக எல்லா இடத்துல நிக்காதீங்க. ஒரே இடத்துல எந்தெந்த இடத்துல மால் உங்களுக்கு தெரியுமோ கால் பண்ணி அங்க கேளுங்க, வேக்கண்ட் இருக்கா. நான் இந்த பக்கம் ஜெபம் பண்றேன். ஸோ உங்களோட முயற்சி இருக்கணும். வீடு தேடி எதுவும் வராது இல்லையா. ஸோ அவங்களோட முயற்சி, அப்போ நம்மளோட ஆக்ஷன் முதல்ல வரணும். அப்புறம் ஆண்டவர் கொடுக்கறது இறைவன் கையில இருக்கு, அவர் ஆசீர்வதிப்பார். ஸோ அதுதான் நம்ம பண்ணணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஸோ இப்போ நம்ம தேவன் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்ப்போம், எக்ஸாம்பிளா பார்ப்போம். அவர் எப்படிப்பட்ட தேவன். 1 தீமோத்தி 3:16 அந்த இயேசு கிறிஸ்து தேவனோட திரு அவதாரம் இல்லையா, மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன் இல்லையாமா. அவர் ஆவியின் ரூபம் எடுத்தவர், அண்ட சராசரங்களை படித்தவர், ஆவியின் ரூபம் எடுத்தவர். அப்படிப்பட்ட தேவனாக இருந்தாலும் அவர் என்ன செய்தார்? லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 48-49 வசனத்தின்படி அவன் தச்சனாக இருந்து தன் தகப்பனோடு இணைந்து வேலை செய்தான். தச்சு வேலை, கார்பெண்டர் வேலை செய்திருக்கிறார். யார்? ஏசப்பா செய்திருக்கிறாரு. சோ அவரே அந்த ஜனங்களே அவரை கண்ட மக்கள் சொன்னார்கள், அதாவது அந்த ஊர் மக்கள், நாசரத்தில் உள்ள ஊர் மக்கள் சொல்றாங்க, மத்தேயு 54-55, மேத்யூ 54-55 படி இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இல்லையா அப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க. he is a carpenter son, அவ்வளவுதான், அவங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம், he is a carpenter son. சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம். யோவான் ஜான் 6ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனம், அந்த ஜனங்க முறுமுறுத்து இப்படியாக சொல்றாங்க, இவன் யோசப்பின் குமாரன் ஆகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். சோ இவன் தச்சனோட குமாரன், அவ்வளவுதான். போங்க, அந்த கடையில இருக்கிறான், தச்சனோட குமாரன் அவன் தன் தகப்பன் தச்சனாக இருந்ததுனால கூட இவரு வேலை செய்திருக்கிறாரு. சோ இப்படி இருக்கையில் மார்க் 6ஆம் அதிகாரத்துல 4-6 வசனத்தின்படி அந்த மக்கள் சொன்னார்கள், அவனே ஒரு தச்சன் தானே, அவனுக்கு அதுதான் தெரியும் சொல்லிட்டு அந்த அவர் எவ்வளவு பண்ணாலையும் அவரை ஹானர் பண்ணவே இல்லை. அதனால மனவெறுத்து அவரே சொல்லிட்டு வந்தார், ஒரு தீர்க்கதரிசியை தன் வீட்டிலேயோ நாட்டிலேயோ ஹானர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மைண்ட்ல வந்துருச்சு, he is a carpenter son. சன்னு மட்டும் இல்ல, அவனே ஒரு தச்சன் தானே, அந்த கடையில தான் இருப்பான்னு அவங்க முடிவெடுத்தாங்க. இவர் பாட்டுக்கு நான் வானத்துல இருந்து இறங்கி வந்தேன், நான் தேவனுடைய குமாரன் அப்படி இப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஏத்துக்குவாங்களா? ஜனங்க ஏத்துக்கலையாமா? வேற நாட்டுல அவர் நிரூபிக்கிறார் அவர் தான் யாருன்றது இல்லையாம்மா. அப்படி இருக்கிறக்குள்ள அதை பத்தி இயேசு கவலைப்பட்டாரா? என்ன தச்சனோட குமாரன் சொல்லி கவலைப்பட்டாரா? ஒரு நாளும் இல்லையா? தேவ ஆவியானவர் சொல்றாரு, ஒரு நாளும் அவர் அவமானமே படலையா?
அவர் அண்ட சராசரங்களை படைத்த தேவனாக இருந்தாலையும் அவர் தச்சனுடைய குமாரன் சொல்லி ஜனங்க வந்து அவரை அலட்சியமா பேசி கேவலமா பேசி, தச்சனோட குமாரன்னாக்கா கார்பெண்டர் கிட்ட அந்த அளவுக்கு செல்வம் எல்லாம் கிடையாதுங்க. அவங்க சிலுவை பண்ணுவாங்க, இப்போ டேபிள் சேர் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதுல என்ன வருமானம் வரப்போகுது இல்லையா? ஸோ அதை பத்தி அவர் துளி கூட கவலைப்படலையா? ஸோ அந்த தேவனுடைய அவர் வந்து என்ன மனசுல அவருக்கு இருந்ததுனாக்கா, அவர் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தேவனுடைய கற்பனைகள் என்ன? ஆதியில ஆதாம உருவாக்குறக்குள்ளோ அவங்க கொடுத்த வேலை என்ன? மனிதன் தன் முகத்தின் வேர்வையால மாத்திரமே பிழைக்க முடியும்ன்றது தேவன் ஆதாமுக்கு கொடுத்தது போல அந்த தேவனுடைய கற்பனைக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார். 12 வருஷத்திலேயே அப்பா இறந்துட்டார். ஏசப்பாக்கு 4 சகோதரர்கள் அவருக்கு கீழே பிறந்தது. அந்த தாயார் மரியாளுக்கு 2 சகோதரிகள், 6 பேரும் பிளஸ் தாயார். இவங்கள ஆடு மேய்ச்சி கார்பெண்டர் வேலை செய்து தான் 30 வருஷம் பாதுகாத்தார். முன்மாதிரி எக்ஸாம்பிளாக இருந்தார் அவர். அதுக்கப்புறம் தான் 3 வருஷம் ஊழியத்துக்கு வந்தார். அவ்வளோ கேரிங் குடும்பத்து மேல அவ்வளோ கேரிங். ஏன்னா ஈசாக்கு கீழ்ப்படிந்திருந்தார், தேவனோட நியமத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஸோ பலியிடுகிறத பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். மனிதன் தன் முகத்தின் வேர்வைனால தான் பிழைக்க முடியும்ன்றது. அப்போ முதல் விஷயம் கமிட்மெண்ட், நம்ம முயற்சி பண்ணணும். அப்புறம் கர்த்தர் ஆட்டோமேட்டிக்லி பிளஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. பவுல் அடிகர் இப்படியாக சொல்றார். கலாத்தியர் 6:17 அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் அச்சடியாளங்களை தரித்திருந்தும் என்னை பார்த்தால் இயேசுவை பார்த்தது போல இருந்தாலும் அதே சமயத்துல நான் ஒரு டென்ட் மேக்கர், கூடாரம் செய்யற வேலை அவரது. டென்ட் மேக்கர், கூடாரம் செய்யற வேலை அவர் வந்து தெரியப்படுத்துறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை ஆக்ட்ஸ் 18:3 படி அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடினாலே, அதாவது அந்த அனுபவம் இருந்ததுனாலே, தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடினாலே அவர்களிடம் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். 4ஆம் வசனம், ஓய்வு நாளுதோறும் அவன் ஜெபம் ஆலயத்தில் சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். இதுதான் பண்ணிட்டு இருந்தார். ஓய்வு நாள்ல தான் பவுலடிகர் வந்து யூதர்களுக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொல்லிட்டு. ஸோ சுவிசேஷம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா தன்னுடைய வேலை வந்து கூடாரம் செய்யற வேலை, அந்த தொழில வேலை செய்து தான் அவர் பொழிச்சிட்டு இருந்தார். ஸோ இப்படிதான் நம்ம இருக்கணும்னு அவங்க எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு இருக்கிறாங்க. ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம். அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 20:34, நீங்கள் அறிந்திருக்கிறபடியே எனக்கும் என்னுடைய கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அவருக்கும் அவர் கூட இருக்கிறவர்களுக்கும் இந்த கைகளே அவங்களுக்கு என்னென்ன தேவையா இருக்கோ வேண்டியவைகளை இந்த கைகளே வேலை செய்தது அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. ஒரு இடைப்பட்ட காலத்துல போன வருஷம் 2025 அக்டோபர் மாதம் ஒரு ஊழியக்காரனோட மனைவி என்கிட்ட வந்து இப்படியாக சொல்றாங்க. நேரடியா முகத்துக்கு முகமா நேரடியா சொல்றாங்க, என்னோட கணவர் ஒரு ஊழியக்காரர், அவருக்கு ரிட்டையர்ட் ஆகுது, வேலை ரிட்டையர்ட் ஆகுது. அவருக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் அவர் வந்து ஜெபம் பண்ணாதான் அவருக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கும். நீங்க 2 வருஷமா இந்த ஜனங்களுக்கெல்லாம் டெலிவரன்ஸ் பண்ணதுனால யாருமே எங்களை வீட்டுக்கு ஜபத்துக்கு கூப்பிட மாட்டேன்றாங்க. அவருக்கு உங்களால வருமானம் நின்று போச்சு. அதனால நீங்க வந்து உங்க இடத்துல நீங்க ஊழியம் பண்ணுங்க, எங்க இடத்துல என் கணவர் வைத்து நான் ஊழியம் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வருமானம் நின்று போச்சு. இதை வந்து என்கிட்ட நேரடியா உட்காந்து டேபிள்ல உட்காந்து பேசுறக்குள்ள அதுக்கு விட்னஸ் ஆக ஆண்டவர் பாஸ்டர் மார்லினை உட்கார வச்சு கேட்க வச்சார். அந்த சம்பவத்தை காதாறு கண்ணாறு கேட்கறக்குள்ளோ எல்லாருக்குமே ஒரு துடிப்பு வருது. எப்படி இப்படி சாத்தியமாகும்? இதுதான் உலகம். அப்ப பவுலடிகிற
ஃபாலோ பண்ணல, இயேசுவை ஃபாலோ பண்ணல. ஊழியம்ன்றது பணத்துக்காக கிடையாது. கொடுக்கணும்னா ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. சோ இப்படி ஒரு விஷயம் நடந்த சம்பவம் இது. சோ பவுலடிகர் என்ன சொல்றாருனாக்கா 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல 9-10. 1 தெசலோனியன்ஸ் 2ஆம் அதிகாரம் 9-10. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். 10ஆம் வசனம், விசுவாசிகளாய் உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழை இன்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஹல்லேலூயா. அடிக்கடி ஸ்டீவன் தம்பி சொல்ற ஒரே ஒரு விஷயம், அவர் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல NJPH கமிட் ஆனாருன்றது அவரோட சாட்சிகள் மூலமா எல்லாருக்குமே தெரியும். அவரோட சன் ஐசாக்கோட ஒரு விஷயத்தினால. அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. அதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப். அம்மாவோட வாழ்க்கை எப்படின்றது எனக்கு தெரியும். அவங்க எவ்வளவு நீதியாக இருக்கிறாங்க, எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலியோ என் காதுகள் நம்பாது, என் கண்கள் நம்பாது, என் இருதயம் முதல்ல நம்பாது. ஏன்னா சில விஷயங்கள் நேரடியா தம்பிதான் போய் டீல் பண்றாரு. எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, எல்லா விட்னஸ் ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. எல்லாமே காமிச்சியும் இல்ல அந்த மினிஸ்ட்ரி பணத்துக்காக செய்யற ஒரு மினிஸ்ட்ரின்னு சொல்றக்குள்ளோ தம்பியால ஏத்துக்க முடியல. அப்போ இந்த வார்த்தையின்படி தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. 10ஆம் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2:10 படி, விசுவாசிகளாய் உங்களுக்குள்ளே, அதாவது ஸ்டீவன் அட்ரஸ் பண்ணி சொல்றாரு, விசுவாசிகளாய் உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழை இன்மையுமாய் இருந்தோம், இன்மையுமாய் இருந்தோம் என்பதற்கு தம்பி நீதான் சாட்சி, அந்த தேவனும் சாட்சி. ஹல்லேலூயா. இப்படி தம்பி போல 100 ஸ்டீவன்மார்கள் இருக்கிறாங்க. சோ அதை தாண்டி மிகப்பெரிய சாட்சி அந்த தேவனாக இருக்கிறக்குள்ளோ அதுதான் NJPH ஊழியம். ஹல்லேலூயா. சோ பவுலடிகர் அப்படி இரவும் பகலும் உழைக்கிறார். சோ அதுல 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8-9. 2 தெசலோனியன்ஸ் 3rd chapter 8-9. ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமல் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம். 9ஆம் வசனம், உங்கள் மேல் பாரத்தை வைக்கிறதுக்காக அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளை இட்டோம். சோ ஒரு முன்மாதிரியாக இயேசுவும் சரி பவுலடிகரும் சரி இருந்தார்கள். அதனால தான் பவுலடிகர் அவ்வளோ கான்பிடென்ட்டா சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன். அன்னைக்கு கிறிஸ்து இரவு பகலும் வேலை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றினாரு. இவரும் தன் கூட இருக்கிற ஜனங்களுக்கும் இவருக்கும் தேவையானதுவைகள் சாப்பிடணும், கொள்ளணும், வாங்கணும், அந்த தேவைகளுக்கு இரவும் பகலும் இவரு வேலை செய்தாரு. ஓய்வு நாள்ல ஜனங்களுக்கு சுவிசேஷம் தெரியப்படுத்தி புத்தி சொன்னார். இதுதான் செய்தாரு தவிர ரிட்டையர்ட் ஆயிட்டு எங்களுக்கு இந்த வேலை வேணும், நாங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணா எங்களுக்கு பிளெஸிங் கிடைச்சது, உங்களால பிளெஸிங் எங்களுக்கு நின்று போச்சுன்னு சொல்லல. அதான் வித்தியாசம் பாருங்க.
ஸோ ஈசாக்கு இதைத்தான் செய்தான். ஈசாக்குக்கு இப்ப நல்லா தெரியும் எப்படி உழைப்பின் முக்கியத்துவம் ஈசாக்கு தெரிஞ்சுக்கினா, தேவன் சொல்லி இருக்கிறது அவன் மனசுல இருக்கு. நெத்தி வேர்வைனால, முகத்தின் வேர்வைனால தான் எனக்கு பலன் கிடைக்கும்ன்றது ஈசாக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அவன் அப்படி செய்தான் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார். சோ இதனால தான் அவருக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் தேவன் கொடுத்தாருன்னு தேவன் தெரியப்படுத்துறாரு. இஸ்ரவேல் நாட்டுல அங்க இஸ்ரவேல் நாட்டுல அந்த நாசரத்து என்ற ஒரு சின்ன ஒரு கிராமம், அந்த ஊர்ல இயேசு வசித்த ஒரு இடம், அந்த வீடு, சின்ன வீடு அங்க இருக்கு. அந்த வீட்டுக்கு அருகே ஒரு மிகப்பெரிய கேத்தோலிக் சர்ச் அங்க இருக்கு, இப்ப பிரசன்ட் இருக்கு. சோ அந்த ஆலயத்துல ஒரு பகுதியாக, ஒரு பார்ட்டாக இந்த சின்ன சிறு வீடு அங்க இருக்கு. அந்த வீட்டுல அது எப்படி அந்த வீட்டை சித்தரிக்கப்பட்டு இருக்குதுனாக்கா, இயேசு தன் தகப்பனோட தச்சு வேலை செய்யற ஒரு பிக்சர். அந்த பிக்சரை என்னோட ஜெப வாரியர்ஸ் எனக்கு பிக்சர் அனுப்புனாங்க. அந்த பிக்சர் பார்க்கறதுக்குள்ள என்னோட உள்ளம் அப்படியே உருகிடுச்சு. தேவாதி தேவன், அதரிசனமான தேவன், ஒரே ஒரு வார்த்தைனால சகலத்தையும் படைத்தவர் இப்பொழுது பூமியில இறங்கி ஒரு சாதாரண தச்சு வேலையை செய்து கொண்டிருக்கிறார், தன் தகப்பனுக்கு உதவி செய்து கொண்டு. அப்படி இருக்கிறக்குள்ள அந்த குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு எப்படி இருக்கு? அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து தானே முகத்தின் வேர்வனால பிழைக்க முடியும்ன்ற ஒரு விஷயம் அவர் கீழ்ப்படிந்து இருந்தார். கீழ்ப்படிந்து நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியை அவர் வைத்துட்டு போயிருக்கிறாருன்னு தேவன் தெரியப்படுத்துறார். சோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்போம், கிறிஸ்துவின் மாதிரியை நம்ம பின்பற்றுவோம் இல்லையா? 1 யோவான் 4:17 படி, 1 ஜான் 4:17 படி, அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம இந்த பூமியில இருக்க வேணும் தெரியப்படுத்துறார். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். 1 ஜான் 2:6 படி, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர் நடந்தபடி தானே நம்ம நடக்கணும். மாறி யாராவது நடக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. மாறி நடக்க கூடாதுன்னு தெரியப்படுத்துறார் இல்லையாமா? சோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே இந்த நாளில் மனதார ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணலாம். ஆண்டவரே, முகத்தின் வேர்வைனால நானும் பிழைக்க வேண்டும், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. எல்லா வாலிப பிள்ளைகள் வந்திருக்கிற எல்லா பொறுப்புள்ள பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே, ஆண்டவரே என் உழைப்பினால நான் பிழைக்கணும், என் குடும்பத்தை நான் காக்கணும், என்னை சார்ந்தவர்களை நான் பாதுகாக்கணும், எனக்கு நீங்க பலத்தை தாங்க. அந்த பலன் வந்தா ஆட்டோமேட்டிக்லி நம்ம வேலை செய்ய முடியும். பலன் இல்லைன்னா புலம்பிட்டு இருப்போம், புலம்பிட்டு இருப்போம். நான் ஆக்சுவலி டிகிரி முடிச்ச கையோட கம்ப்யூட்டர் டிப்ளமாலாம் முடிச்சுட்டேன். அடுத்தது இப்போ வேலை. குடும்பத்தில் 7 பேர், என்னையும் சேர்த்து நான் 2வது செகண்ட் டாட்டர். எங்க மதர் எங்களை நல்லா எப்படி வளர்த்துருக்குறாங்கனாக்கா, ஒழுக்கமாக வளர்த்துருக்குறாங்க, நீதி நேர்மையை சொல்லி கொடுத்தே வளர்த்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறக்குள்ள அக்கா திருமணம் ஆகி போயிடுறாங்க. அடுத்தது நான் தான். எனக்கு கீழே உள்ள பிள்ளைகள் எல்லாம் குட்டி சின்ன சின்ன பிள்ளைகள். அப்படி இருக்கிறக்குள்ள அப்பாவுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை, அவர் கேரேஜ் பெயிண்டரு. ஸோ இப்போ படிப்பு முடிச்சாச்சு, நான் வேலைக்கு போகணும். என்ன வேலை? அதை படிக்கிற பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு நான் வெயிட் பண்ணியிருந்தாக்கா எனக்கு ஒன்றுமே கிடைச்சிருக்காது. படிப்பு முடிஞ்ச கையோடும் 1 மாதம் 15 நாள் 25 நாள்னு சொல்லி ரியல் எஸ்டேட்டில் வேலை செஞ்சுருக்கிறேன், ஃபோட்டோ ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுருக்கிறேன். நிற்கணும் 12 ஹவர் 13 ஹவர் நிற்கணும் ஃபோட்டோ ஸ்டுடியோவில், பிரிண்ட் கொடுத்து எடுக்கிற வேலை. ரியல் எஸ்டேட்டில் கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சிகேசியில் வேலை கிடைக்கிது, டைமண்ட் கிரேடராக மாறுறேன். நல்ல உயர்வான சம்பளம், படிப்படியாக தான் உயர்த்தினார். ஒரே டாப்பில் கொண்டு போகலாமா என்ன, படிப்படியாக தான் உயர்த்தினார். ஸோ படிப்படியாக உயர்த்தி அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியே அம்மாவுக்கு வீடை கட்டி கொடுத்து தங்கச்சிக்கு திருமணம் செய்ய வைத்தாங்க. எங்கள் அம்மா மூலமாக
எங்கள் அம்மா செய்ய வச்சாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு வீடு கட்டி கொடுத்து, எங்கள் அப்பாவுக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்து. ஸோ இந்த மாதிரி எனக்கு கீழே உள்ள 5 பேருக்கும் எங்கள் அம்மா என்ன சொல்லி வளர்த்தாங்கன்னா, இண்டிவிஜுவலாக எல்லாருமே அவங்க காலில் நிற்கணும். உழைப்பின் முக்கியத்துவத்தை எங்கள் அம்மா ஆதியிலேருந்தே விதை போட்டுட்டு இருப்பாங்க. யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, யாருமே நீங்கள் டிபெண்ட் ஆகக்கூடாது. உங்களோட இண்டிவிஜுவல் உழைப்பில் நீங்கள் உழைக்கணும், நீங்கள் சம்பாதிக்கணும்னு இந்த புத்திமதி எங்கள் அம்மா எங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறாங்க. அதோட விளைச்சல் அதுதான் இது. என்ன நீங்கள் பார்க்குவீங்க அந்த ரிஃப்ளெக்ஷன். ஸோ அப்படி இருக்கிறக்குள்ளோ இன்னி வரைக்கும் எங்கள் சிப்ளிங்ஸ் கீழே உள்ளவங்க இண்டிவிஜுவலாக அவங்க உழைச்சி தான் அவங்க முன்னேறிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக, பொறுப்புள்ள அக்காவாக நான் இருந்தேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு டைரக்ஷன் காமிச்சக்குள்ள அவங்க அந்த வழிகளை பிடிச்சிக்கினாங்க. அதுக்கப்புறம் என்னை ஆண்டவர் இப்படி கொண்டு வந்தார், ஊழியத்தின் வழியில் கொண்டு வந்தார். ரெவரண்ட் டாக்டர் என்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு, ஹிஸ்டாரிக்கல் உமன் என்ற ஒரு அங்கீகாரம், ஹியூமானிடேரியன் ஸ்பிரிட் மனிதாபிமான உள்ள ஆவி அந்த ஒரு அவார்டை கொடுத்து கனம் படுத்தினாரு. அநேக திரளான என்ஜிபிஎச் பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய தாயாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்மாதிரியாக, ஒரு எக்ஸாம்பிளாக உழைப்பின் முக்கியத்துவத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனோ பேர் யூஎஸ்ல வேலை செய்யணும்னு போறாங்க. இந்தியா தேசத்துலேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து வருங்க. இந்தியா தேசத்துல, சிங்கப்பூர்ல, யூகேல, கனடாவில் வேலை தேடி வந்துடுறாங்க. அங்கேருந்து வாலிப பிள்ளைகள் எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஆண்டி, நான் இந்த மாதிரி எல்லாருமே நல்லா படிச்சுங்கம்மா, எல்லாம் எம்டெக்கு, பிஹெச்டி, எம்பிபிஎஸ், எம்பிஏ அந்த மாதிரி நல்லா படிச்சுங்கோ. அங்கே பெட்ரோல் பங்க்ல வேலை, சூப்பர் மார்க்கெட்டில் சாமான எடுத்து போடுற வேலை, இப்படிப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டி, நான் வீட்டுக்கு நான் நல்ல வேலை செய்கிறேன்னு இந்த ஊருக்கு வந்துட்டேன். திரும்பி நான் எப்படி ஊருக்கு போவேன்? நான் இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறேன்னு, என்னால் அந்த ஊருக்கு போகவே முடியாது ஆண்டி அப்படின்னு சொல்கிறக்குள்ள அவங்களுக்கு நான் தைரியத்தை கொடுப்பேன். இது 1 வருஷத்தானே, அந்த கான்ட்ராக்ட் முடிச்சு நீ தேடிட்டே இரு, வேற இடத்துல தேடிட்டே இரு, நீ அப்ளை பண்ணிட்டே இரு, இந்த பக்கம் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இருக்கிற வேலையை முழு மனதோடு செய்யறக்குள்ளோ நம்மளோட முயற்சியா 4 பக்கம் நம்ம தேடிட்டு இருக்கோம். நிச்சயமா அவர் கொடுத்துடுவார். ஏற்ற வேலையை ஏற்ற நேரத்துல கொடுத்துடுவார். அவர் கொடுக்குற தேவன் அவரு அப்படின்னு தெரியப்படுத்தி அவங்களுக்கு ஆறுதல் படுத்துவேன். நோ மேட்டர் வாட் எவர் ஜாப் இட் இஸ், வெதர் இட் இஸ் 1 இயர் சேல்ஸ்மேன் வேலையோ, இல்லை பெட்ரோல் பங்க்ல வேலையோ, ஏதோ ஒரு வேலை, சேல்ஸ்மேன் வேலையோ, இல்லை சாமான் தூக்குற வேலையோ, ஏதோ ஒரு வேலை. 3 காரியம் பண்ணக்கூடாதுமா. ஏமாத்தக்கூடாது, சீட்டிங் பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது. இந்த 3 விஷயம் இல்லாம நம்ம வாழ்க்கையில நேர்மையா உண்மையா இருந்தா இறைவன் பார்த்துட்டு இருக்கிறோம், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா இருதத்தை பார்க்கிற தேவன் அவரு. ஹல்லேலூயா. சோ அன்னைக்கு ஈசாக்கு பண்ணது அதே தான். அவன் விதைத்தான். கர்த்தர் தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால கஷ்டப்பட்டு உழைக்க வேணும்ன்றது உணர்ந்தான். ஈசாக்கு உணர்ந்தான், தேவன் அவனை ஆசீர்வதித்தார். சோ இதுதான் முதல் முயற்சி. விதைச்சிருந்தால்தான் ஆசீர்வாதம் பண்ணாரு. ஸோ அதுதான் நம்மளும் பண்ணணும். நம்மளோட முயற்சி இருக்கணும், நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். எதுவுமே பண்ணாம நம்மளுக்கு எல்லா ஃப்ரூட்டுங்க வேணும்னாக்கா நடக்காது. ஸோ இதுதான் முதல் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு, தேவன் தன்னுடைய உடன் வேலையாட்கள் ஆளாக ஈசாக்கு மாத்துறார், பார்ட்னராக மாத்துறார். தேவனை தன்னுடைய உடன் வேலையாளாக மாத்தி கொண்டான். ஈசாக்கு மாத்திக்கிறான். சோ உடன் பங்காளனாக மாத்துறார். பார்ட்னர்ஷிப் இல்லையமா, தனக்கு கிடைச்ச வேலையில ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தேவனை மாத்துறார். யாரு? ஈசாக்கு மாத்துறார். ஆதியாகமும் 26ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் வாசிமா. ஹல்லேலூயா. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று
நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆமென். ஆமீன். அங்க அந்த நாட்டுல உள்ள அரசனை வந்து தெரியப்படுத்தார் ஈசாக்கு பார்த்து, ஈசாக்கு, தேவன் உன்னோடு இருக்கிறார், தேவன் உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை கிரியைகளை ஆசீர்வதித்து நடத்தி வந்துட்டு இருக்கிறாரு, அதனால உன் கூட தேவன் இருக்கிறதுனால தான் நீ வந்து இவ்வளவோ பெரிய ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருக்கு, நீ பலத்து கொண்டே போகிறாய், எங்களுக்கு அது பயமாக இருக்கு, எங்களுக்கு பயமாக இருக்கு. தேவனை அறியாத அந்த அரசன் சாட்சி கொடுக்கிறாருமா, தேவனை அறியாத அந்த அரசன் சாட்சி கொடுக்கிறாரு, தேவன் உன் கூட இருக்கிறார் ஈசாக்கு, உன் கையை வந்து கிரியைகளை வந்து ஆசீர்வதித்திருக்கிறாரு, அதனால நீ பலத்து கொண்டே போகிறாய், எங்களுக்கு பயமாக இருக்குன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தேவனை அறியாத நபர் வந்து ஈசாக்க பார்த்து இப்படி சொல்றது காரணம் கர்த்தர் அவர் கூட இருந்ததுனால. ஸோ கர்த்தரை தன்னுடைய பங்காளராக வைத்து கொண்டான். இதுதான் 2வது ஸ்டெப் நம்ம பண்ணோம். எந்த வேலை கிடைச்சாலும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். ஆண்டவரே, இது உங்களோட வேலை, நீங்க என்னோட பார்ட்னர்ஷிப், பங்காளர். எந்த வேலை, நம்ம சின்ன வேலை இல்ல பெரிய வேலை, அது எந்த வேலை இருந்தாலும் அவர் பார்ட்னராக சேர்த்துக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இதுதான் ஈசாக்கு பண்ணது, அதனால்தான் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஈசாக்கு விதைத்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு விளைச்சல் வந்தது. சோ பார்ட்னராக மாத்துறாரு, ஈசாக்கு பார்ட்னராக மாத்துறாரு. 1 கொரிந்தியன் 3:7, 1 கொரிந்தியன் 3:7, அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனால எல்லாம் ஆகும். சோ நடுகிறவனுக்கு ஒண்ணு இல்லை, நீர் பாய்ச்சும் கொடுக்கறது தேவன், அவரை பார்ட்னராக சேர்த்துக்கணும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இந்த டிப்ஸ் தான் ஈசாக்கு தெரிஞ்சிருச்சு நல்லா. ஆமா, அதுதான் நம்ம புடிச்சுக்கணும். இந்த வேலை எந்த இல்ல, ஆண்டவரே இது உங்களோட வேலை, நான் உங்க கூட ஒரு பங்காளனாக இருக்கிறேன், நான் அந்த வேலையில நான் வந்து இருக்கிறேன், ஜாயின் ஆயிக்கிறேன், நீங்க தான் மெயின். இதுல முதல் முக்கியத்துவம் அவருக்கு கொடுத்துடணும், ஏன்னா அவர் தான் எல்லாமே செய்கிறார். ஹல்லேலூயா. விளைய செய்யக்கூடிய ஒரே ஒரு தேவன் தான் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். 2 கொரிந்தியன் 2:9, 2 கொரிந்தியன்ஸ் 9:10-11, 2 கொரிந்தியன்ஸ் 9ஆம் அதிகாரத்துல 10-11, விளைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழைத்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை விருத்திக்க செய்வார். சோ எல்லா காரியங்கள் செய்யறது தேவன் தான். அதே காரியத்தை சொல்லுகிறார், நம் கைகளின் பிரயாசத்தை விளைய செய்கிற தேவனுக்கு தான். சோ எல்லாமே அவர் தான் சொந்தம், அவர் தான் பலகி பெருக வைக்கிறார் நம்மள. அந்த ஒரே ஒரு தேவனுக்கு நம்ம அவரை பங்காளராக பார்ட்னராக வச்சுக்கணும்ன்றார் தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. இததான் ஈசாக்கு நன்றாக அறிந்திருந்தான். எனவே தேவனை வந்து தன்னோட உடன் ஆளாக அவன் மாத்தி வைத்திருந்தான், ஈசாக்கு மாத்தி வைத்திருந்தானா. 1 கொரிந்தியன் 3:9, 1 கொரிந்தியன் 3:9, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். சோ தேவனுக்கு உடன் வேலையாட்களாகத்தான் நம்ம இருக்கணும். ஏன்னா எல்லாமே தேவன் தான் கொடுக்கிறாரு, நிர்வாகம் அவர் தான் கொடுக்கிறாரு, வேலையை சேர்ந்து அவர் தான் கொடுக்கிறாரு, எல்லாமே அவரே கொடுக்கறதுனால நமக்கு உடன் வேலையாட்களாகத்தான் இருக்கிறோம். இந்த பூமியை உருவாக்குனவர் அவர் தான், இந்த பூமியில உள்ள என்னென்ன வேலைகள் எல்லாம் உருவாக்குனவர் அவர் தான். அங்க போய் நம்ம வேலைக்கு போறோம் இல்லையா? சோ அந்த வேலையை கொடுக்கறதும் அவர் தான். ஹல்லேலூயா. சோ அந்த வேலையில நம்ம வந்து அவர் உடன் பங்காளராக உடன் வேலையாட்களாக தான் நம்ம இருக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாகவே தேவன் அவனுக்கு, அதாவது ஈசாக்குக்கு துணையாக நின்றான். அவன் கையின் பிரயாசத்தை 100 மடங்கு ஆசீர்வதித்தான்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அதே மாதிரி நம்ம வந்து முயற்சி பண்றது மூலமா வேலை கிடைக்கும். அந்த வேலைக்கு பங்காளராக முதல் இடம் இறைவனுக்கு கொடுத்துடணும். செகண்ட் விஷயம் காரியம். ஸோ அவனோட முயற்சி, அதே மாதிரி நம்மளோட முயற்சி,
ஸோ உழைப்பின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ரெண்டாவது விஷயம், தேவனை பங்காளராக மாற்றிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது மூலமா இன்று முதல் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, நீங்க தான் என்னோட பங்காளர், நான் உங்களோட உடன் வேலையாட்கள் அப்படியாக இருக்கிறேன். என்னோட இருதயத்தை, என்னோட வாழ்க்கையை உம்மோடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஒரு கமிட்மெண்ட் நம்ம பண்ணணும்னு தேவன் தெரியப்படுத்துறார். நீர் எடுத்துக்கொள்ளும், என்னோட இருதயத்தை நீர் எடுத்துக்கொள்ளும், எனக்கு துணையாக இன்று முதல் நீங்க இருங்க. அதாவது இந்த முதல் நாள் 2026 வருஷத்துல இருந்து முதல் நாள்ல இருந்து நீங்க என்னோட துணையாக இருங்க. முழுமையா நான் ஒப்பு கொடுக்கிறேன். சோ அவர் நிச்சயமாக இன்று முதல் இவன் என்னுடையவன், இவன் என்னுடையவன் அவர் நினைச்சுக்குவார். ஏன்னா அவருக்கு நம்ம தான் சப்மிட் பண்றேன் இல்லையா? நான் இன்று முதல் உம்மோடியவன், நான் இன்று முதல் உம்மோடியவள் அப்படின்னு சொல்லி நம்ம சப்மிட் பண்றதுனால நிச்சயமாக தேவன் இவள் என்னோடியவள், இவன் என்னோடியவன் அப்படின்னு அவர் ஏத்துக்குவார். ஹல்லேலூயா. உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் நிரப்பும் தேவன் தெரியப்படுத்துறார். இப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் பண்றது மூலமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு தெரியப்படுத்துறார். சோ விவரிக்க முடியாத ஒரு சமாதானம், எப்பொழுது ஒரு அஷூரன்ஸா, எப்பொழுது ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து வழி நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்து எப்போது ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து நடத்துவார். தேவன் என்னோட இருக்கிறார், அவர் என்னை பாதுகாத்து கொள்ளுவார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் ஒவ்வொரு எஞ்சபி பிள்ளைகளுக்கும் வேணும்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் ஆகட்டும், எல்லா சகோதர சகோதரிகள் ஆகட்டும், எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் உங்களோட பலத்தின் மூலமா உங்களால பிழைக்க முடியும். அந்த பலன் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒரு நாளும் மனசை தளர விடவே கூடாதா, சோர்ந்து போக கூடாது, தளர விடக்கூடாது. இந்த 2026 வருஷத்தின் முதல் நாள்ல இருந்து அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் பண்றது மூலமா உங்களோட வாழ்க்கையை மாத்துவார், வாழ்க்கையை மாத்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சோ முதல்ல அவர் விதைச்சாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. முயற்சி பண்ணார், உழைப்பின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கினார். மனிதன் இந்த உலகத்தில் பிழைக்க வேணும்னா தன்னோட முகத்தின் வேர்வைனால் தான் பிழைக்க முடியும். அது எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, முழு பலத்தோட செய்கின்றார். ரெண்டாவது, அந்த வேலைக்கு இறைவனை பங்காளராக வைத்துக் கொள்ளணும்னு சொல்றார். இப்ப அந்த வேலை கொடுத்தது யாரு? இறைவன். ஏன்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கிறவர், விளைச்சல கொடுக்கிறவர் தேவன் அல்லவா, இல்லையா? சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம், சோ அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் நம்ம பண்றதுனால அந்த அருமை ரட்சகர் நம்மளோட இருதய தெய்வமாகவே மாறி இரவும் பகலும் அவர் உங்களோட கூட இருந்து அவர் பார்த்துட்டே இருந்து நம்ம என்னென்னலாம் காரியங்கள் செய்யறோமோ அதெல்லாம் வாய்க்கப்படுத்துவாரு, ஆசீர்வதித்து கொண்டே வருவாரு. எத்தனை மகிழ்ச்சி, என்ன பங்காளராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன். சோ நம்மளுடைய உள்ளத்துல அவருக்கு பறி கொடுப்போம் இன்னிலிருந்து, இல்லையா? மூன்றாவது காரியம், 3 விஷயம் பண்ணினார் இல்லையா? ஒன்னு முயற்சி, இன்னொன்னு பங்காளராக மாத்தினாரு. மூன்றாவது காரியம் மிக முக்கியமான காரியம். மூன்றாவது அவர் என்ன பண்றாரு? 100 மடங்கு விளைந்தது. ஒரே பரவசம் இப்ப ஈசாக்குக்கு, ஒரே சந்தோஷம், ஹாப்பியா இருக்கிறார் சார். சோ தேவன் இப்போ என்ட்ரி ஆகிறார், குறுக்க வரார். தேவன் என்ட்ரி ஆகிறார், குறுக்க வராரு. தேவன் அவனுக்கு தரிசனமானார். அவரிடம், அதாவது ஈசாக்கிடம் பேசுறாரு. ஈசாக்கு, நீ ரொம்ப சந்தோஷப்படாத, உன் தகப்பன் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். நீ விதைச்ச, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். பஞ்சத்தின் மத்தியில என்னை நம்பின, விசுவாசிச்சேன், அது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஆனால் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நிமித்தத்தா உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், மிக முக்கியமான காரியம். ஆதியாகமம் 26 அதிகாரத்துல 24, 25 வசனம். ஜெனசிஸ் 26th chapter 24 and 25. அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பன் ஆகிய ஆபிரகாமோடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து உன் ஊழியக்காரன் ஆகிய
நாகிய ஆபிரகாமின் நிமித்தம் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் ஒரு துறவை வெட்டினார்கள். இதுல என்ன ஒரு ரகசியம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னாக்கா, ஆபிரகாமின் நிமித்தம் தான் ஆசீர்வதித்தார் ஈசாக்குக்கு. ஆபிரகாமின் நிமித்தம் ஆசீர்வதித்ததுனால இப்ப ஆபிரகாம் என்னுடைய ஊழியக்காரன் தெரியப்படுத்துறார். யாரு? தேவனே தெரியப்படுத்துறார். என் ஊழியக்காரன் ஆகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்தேன். அப்படி அந்த ஊழியக்காரனாகிய தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் அப்படி என்ன செய்தான் இல்லையா? அந்த கேள்வி வருது இல்லையா? அப்படி என்ன செய்தான் அந்த ஆபிரகாம்? என்ன செய்தான்? ஏன்னா 25வது வசனத்துல அதை புரிஞ்சுக்கின்னு அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தனுடைய நாமத்தை தொழுது கொண்டான். சோ ஆபிரகாம் அப்படி என்ன செய்தது? ஜெனசிஸ் 14:20. ஆபிரகாமுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தனக்கு வரும் எல்லா செல்வத்தையும் தேவனுக்கு ஒரு தசம பாகமாக கொடுப்பார். இதுதான் அவர் செய்தார். அப்போ ரெண்டாவதாக ஈசாக்கு பண்ணது தன்னுடைய பங்காளராக மாத்தினார். ஆபிரகாம் என்ன பண்ணார்? மூணாவது காரியம், தனக்கு இருந்த எல்லா செல்வத்திலும் தேவனுக்கு ஒரு தசம பாகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம செய்யணும்னு தெரியப்படுத்துறார். சோ இதுதான் தேவன் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் பண்ணது போல ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு. சொல்லாம சொன்னார், ஈசாக்குக்கு சொல்லாம சொன்னார். ஏன்னா இதுதான் விஷயம், இதுதான் அங்க அடங்கி இருக்கிற ரகசியம். ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்தேன், என்னோட ஊழியக்காரன். அவன் தசம பாகம் கொடுக்கறதுல அவ்வளோ கரெக்டா அக்யூரேட்டா இருந்தான். அப்போ ஈசாக்கு ஆபிரகாமு இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும். ஈசாக்கு, என்னுடைய ஆலயத்தை பத்தி நீ கவலைப்படு, என்னுடைய பலிபீடத்தை பத்தி நீ கவலைப்படு. அதனால ஈசாக்கு அதை கேட்டுட்டு உடனே ஆபிரகாம் என்ன செய்தானோ அதையே செய்யறாரு. தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினாரு. ஆண்டவரே, தேவனே, இதை நீரே செய்தீர் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு தெரியப்படுத்தி தன்னுடைய செல்வத்துல ஒரு பங்கு அந்த பலிபீடம் கட்டுவதில் செலவு செய்தான். ஹல்லேலூயா. இன்று NJPH பிள்ளைகளை பார்த்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இன்று நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கொடுக்கிறவர் அவர் தான். அவருக்கு நம்ம ஒரு பங்கு தசம பாகமாக கொடுக்கணும் தெரியப்படுத்துறார். டியூட்டானமி உபாகமும் 8ஆம் அதிகாரத்துல 17-18 வாசிமா. ஹல்லேலூயா. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். ஆமென். சோ இதுல ஷார்ட்டா சொல்லனாக்கா, உன் கைகள் சம்பாதிக்கவில்லை, இது உன்னுடைய சாமர்த்தியம் அல்ல, நான் தான் அது உனக்கு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய பலத்தை தான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. ஸோ இன்னைக்கு என்னன்னாக்கா, லாஸ்ட் இந்த போன மாதம் டிசம்பர் மாதம் மிடில் இருக்கிறக்குள்ள டிசம்பர், அதாவது டிசம்பர் லாஸ்ட் வீக்கு போன வருஷம் பக்கத்தில் ஒரு இடத்த போய் பார்த்தோம். நானும் எங்கள் ஹஸ்பண்ட் போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு. ஹஸ்பண்ட் பார்க்குறாரு, பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது. காதில் ஆண்டவரோட வார்த்தை குரல் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உன்னை இந்த மலேசியா தேசத்தில் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு கூட்டத்தை நான் கொடுத்திருக்கிறேன். மலேசியா தேசத்தில் உள்ள பிள்ளைகளை நான் எழுப்புவேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது மூலமாக வேலைகளை கொடுப்பேன்,
அவங்க கொடுக்கிற தசம பாகத்துல தான் என்னோட ஆலயத்தை கட்டணும்னு தெரியப்படுத்தினார். ரிட்டர்ன் வந்தாச்சு. அதனால NJPH பிள்ளைகள் தொடர்ந்து புது இடத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்தை கட்டுறதுக்கு உண்டான காரியங்கள்ல முயற்சி பண்ணுங்க. கொடுத்தவர் தேவன். இது மூன்றாவது காரியமாக ஐசாக் பண்ணார். தேவனுக்கு தசம பாகம் கொடுத்து ஆலயத்தை கட்டி நடத்தி தொழுகை பண்ணிட்டு இருந்தார். அந்த தொழுகை பண்றதுக்கு நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணணும். இந்த தேசத்துல வைத்திருக்கிறார் ஆஸ் அ ரெவரண்ட் டாக்டரா எத்தனையோ பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்கள் தேவன் நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. உங்களோட கையின் பிரயாசம் அல்ல, அது இறைவனோட கையின் பிரயாசத்தினால வந்தது. அதுல தேவனுக்கு ஒரு பங்கு நம்ம கொடுக்க போறோம். இப்ப பார்ட்னர்ஷிப்னாலேயே பொதுவா உலக ரீதியில 50-50% வந்துடுதுமா. அவரு ரொம்ப நீதியா இருக்குவார், நியாயமா பேசுவார். 10ல் ஒரே ஒரு பங்கு மட்டும் கொடுங்கன்னு இல்லையா? அப்படிப்பட்ட தேவன். ஸோ ஏன்னா அவர் தெரியப்படுத்துறாரு, என்னோட வீடு பாலா இருக்கு, இடிந்து கிடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்ல நம்ம இருக்கிறோம். இங்க அப்ராக்சிமேட்டா ஒரு 40 to 50 மெம்பர்ஸ் தான் இருக்க முடியும். போன வாட்டி கிறிஸ்மஸ்க்கு ஒரு 34 பேர் வந்தாங்க. ஸோ எல்லாமே எடுத்து கிளியர் பண்ணி வச்சாலே ஒரு 50 பேர் அக்யூமுலேட் பண்ண முடியும். ஆனா அது இல்லை என்னோட கூட்டம், திரளான கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இடம் பெருசு வேணுமேமா. அப்போ ஒவ்வொருத்தரோட NJPH பிள்ளைகள்ல சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரியில சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் முன்னுக்கு வரணும். உங்களோட தசம பாகத்தை தேவனுக்கு நன்றி கடன் செலுத்தணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறது தான் பில்ட் பண்ண, அப்படி இருந்தா தான் பில்ட் பண்ண முடியும். ஆலயத்தை பில்ட் பண்ணி நம்ம ஆராதனை பண்றது மூலமா அந்த தேவன் ஓய்வு நாள்தோறும் வருவாரு, நம்மள பிளஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. சோ வீடு இடிந்து கிடக்குது, பாலா இருக்குதுன்னு தெரியப்படுத்தினாரு. ஏன்னா தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்துல தான் இருக்கிறார் இல்லையா? சங்கீதம் 11:4 படி பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறார். நிறைய பேர் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஒரு 100 பேர்ல ஒரு 10 பேர் பின்வாங்கி எங்களோட காணிக்கையெல்லாம் நீங்க ரிட்டர்ன் ஆக்கிடுங்க கொடுங்கன்னு கேட்கறக்குள்ளோ விட்னஸோட ஸ்டீவன் தம்பி காமிக்கிறாரு. ஊழியத்துக்கு செலவாயிடுச்சு, ரிசிப்ட பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க, ரிசிப்ட பாருங்க, ஊழியத்துக்கு செலவாயிடுச்சு அப்படின்னு காமிச்சக்குள்ள கூட அந்த ஜனங்க ரிட்டர்ன் வேணும்னு கேட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு தேவ ஆவியானவர் கட்டாய இந்த வார்த்தையை சொல்ல தெரியப்படுத்தினார். காணிக்கைன்றது எவ்வளோ புனிதமான ஒரு விஷயம், அது முழுக்க முழுக்க தேவனுக்கு சொந்தமான ஒரு விஷயம்ன்றது உணரணும். ஏன்னா அந்த 10 பேர்ல ஒவ்வொருத்தருக்காகவும் ரெவரண்ட் டாக்டர் வைத்து தான் ஜெபம் பண்ணி வேலைகள் கிடைச்சது. இப்ப என்னைக்கு நாங்க அங்கிருந்து விட்டு வெளியானமோ அந்த நாள்லயே அந்த 10 பேர்ல ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு. இதுதான் ரிசல்ட். சோ பரிதாபமா இருக்கு, பார்க்க பரிதாபமா இருக்கு. ஹாகாய் 1ஆம் அதிகாரத்துல 9-10, ஹாகாய் 1ஆம் அதிகாரத்துல 8, 9, 10 வாசிமா. ஹல்லேலூயா. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. ஆமென். 11ஆம் வசனம். நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமி
பூமியில் விளைகின்ற எல்லாவற்றின் மேலும், மனுஷரின் மேலும், மிருகங்களின் மேலும், கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். ஆமென். ஆமென். தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக இருக்கிற அந்த ஆலயம் பாழாய் கிடக்குது, இடிந்து கிடக்குது. ஸோ அந்த இடித்தவர்கள் யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். காரணம், அந்த இடித்து நபர்களில் அவர் பார்த்துப்பாரு. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் தேவன் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இனி வரப்போற இந்த ஆண்டு தொடக்கத்தில் நம்ம எல்லோருமே ஜெபத்தின் மூலமா நம்ம ஆரம்பிப்போம். எல்லாருமே முன்னுக்கு வரணும் ஆலயத்தை கட்டுறதுக்கு. யாருக்கெல்லாம் நல்லது நடந்து வேலைகள் கிடைச்சி ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரோ தேவனுக்கு ஒரு பங்கை நம்ம கொடுத்து நம்ம ஆலயத்துல தொழுகை பண்ணணும் தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ வீடு பாலாய் கிடைக்குது. உங்களுக்கு என்னோட வீடு பாலாய் இருக்கிறக்குள்ள நம்ம எல்லாரும் போய் தன் வீட்டில் உட்கார்ந்தாக்கா நம்மளுக்கு கிடைக்கிற அத்தனை வருமானமும் சபிக்கப்பட்டதுன்னு தெரியப்படுத்துறார். ஸோ அவரோட காணிக்கை ரிட்டர்ன் வாங்கினவங்களும் சபிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பேர் நமக்கு வேண்டாம். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு அங்கீகாரத்தை இந்த வருஷம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஈசாக்கு பண்ண அந்த 3 காரியங்களை நம்ம பண்ணுவோம். அவரே தெரியப்படுத்துறாரு. என்ஜிபிஎச் பிள்ளைகளுக்கு மல்கியா 3:10 நம்ம வாசிப்போம். மலாக்கி 3:10. ஹல்லேலூயா. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சோ அவருக்கு கொடுக்க வேண்டியது தசமாபாக கொடுத்தா நம்மளுக்கு பல கனிகளை அவர் திறந்து கொடுப்பாரு. சோ பணம் சம்பாதிப்போம், தேவன் ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுக்குவாரு. அதில் ஒரு பங்கு நம்ம தேவனுக்கு கொடுக்கணும்னு தேவன் நீதியாக கேட்கிறார். அதை நம்ம கொடுப்போம். நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. தேவனோட ஆலயத்துக்கு நம்ம கொடுப்போம். என்ஜிபிஎச் மட்டும் இல்லை, திரளான மக்கள் திரளான உலகத்துல வெவ்வேறு திசையில பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களோட சமீபத்துல உள்ள ஒரு ஆலயத்துல நீங்க கமிட் ஆயிருப்பீங்க. அந்த ஆலயம் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கலாம், ஒரு சின்ன இடமா இருக்கலாம். அந்த இடத்துல உண்மையாக இருந்து உங்களோட அந்த 10ல் ஒரு பங்கு நீங்க அந்த ஆலயத்துக்கு கொடுங்க. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்று ஒரு தீர்மானத்தை நம்ம செய்வோம். ஆண்டவரே, எனக்கு வரும் ஒவ்வொரு செல்வத்திலையும் ஒரு பகுதி உம்முடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன் என்று சந்தோஷத்தோட கொடுக்கிறேன் என்று சொல்லி கமிட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அத்தனையும் உம்முடைய கரத்துல அல்லவா கிடைக்குது நமக்கு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுக்காக கமிட் பண்ணி எந்தெந்த ஊழியக்காரங்கோ உங்க குடும்பத்துக்காக, உங்களோட ஆத்மாங்களுக்காக, உங்களோட வேலைகளுக்காக, உங்களோட ஆரோக்கியத்துக்காக, ஒவ்வொரு காரியத்துக்காகவும், தொழிலுக்காக, ஒவ்வொரு விஷயத்துக்காக ஜெபம் பண்றாங்களோ அந்த இடத்துல உண்மையா இருந்து அந்த மினிஸ்ட்ரிக்கு 10ல் ஒரு பங்கு தேவன் கொடுக்க சொல்றாரு. அதை நம்ம கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் அவர் பார்த்துப்பாரு. தேவன் மனதார அப்படி செய்தாக்கா 3 காரியங்கள் ஈசாக்கு பண்ண மாதிரி நம்ம இந்த 3 காரியங்கள் நம்ம பண்ணா, 1 விதைச்சாரு, முயற்சி பண்ணி கர்த்தரை தன்னோட பங்காளராக 2வது ஆக்கிக்கினாரு. தேவன் கொடுக்க வேண்டியது தசம பாகத்தை கொடுத்தாரு. அவ்வளவுதான். இந்த 3 காரியங்களை பண்ணாரு. கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார் ஈசாக்குக்கு. அதே மாதிரி நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்துல என்னென்ன தேவைகள் அத்தனையும் அவர் கொடுத்தார். அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு. மனதார அவர் ஆசீர்வதிப்பார். உங்களோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவார். ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷனை கொடுப்பாரு. நிரந்தரமான வேலையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆலயத்துக்குள்ள தேவைகளை கண்டு காணாமல் இருக்கவே நம்ம கூடாது. நன்றி உள்ள இருதத்தோடு நம்ம இருப்போம். 2 கொரிந்தியர் 8:9 படி, தன்னுடைய தரித்திரத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும், ஈசாக்கை போல ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும் என்று அவர் மிகுந்த தரித்திரமானார்.
ஹல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வதித்தது போலவே நம்மளையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் தரித்திரத்தை, அவருக்கு தெரியும் தரித்திரம்னா என்னன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதுன்னெல்லாம் இல்லைம்மா, தரித்திரம்னா என்னன்னு தெரியும். யோவான் 4:6 படி எனக்கு தாகமாக இருக்குது என்று சொன்னார். மார்க் 11:12 படி பசியாக இருக்குது என்று சொன்னார். லூக்கா 8:1-3 படி சில பெண்கள் தான் அவருக்கு வேண்டியது கொடுத்து போஷித்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள். அவருக்கு தரித்திரம்னா என்னன்னு தெரியும், வறுமைனா என்னன்னு தெரியும். லூக்கா 8:58 படி தலை சாய்க்கு கூட அவருக்கு இடமில்லாமல் இருந்தார். இப்படிப்பட்ட தேவன், அவருக்கு எல்லாமே தெரியும். எதற்காக இந்த பாடுகள்னாக்கா நமக்காகத்தான். தேவாதி தேவன் நம்ம மத்தியில இன்னைக்கு இருக்கிறாரு. இன்று நம்மளோட தரித்திரத்தை இந்த ஆண்டு அவர் மாத்த போறாரு. இந்த 3 காரியங்கள் ஈசாக்கு எடுத்த தீர்மானத்தின்படி நம்மளும் எடுத்தாக்கா 100 மடங்கு இந்த வருஷம் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்த போறேன்னு தெரியப்படுத்துறார். லூக்கா 4:40 படி இதை சொல்லும் பொழுது மாலை மயங்கின பொழுது ஒவ்வொருத்தரோட கைகள் தலையில மேல கைகளை வைத்து அவர் ஒவ்வொருத்தர் மீது கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். சோ ஈசாக்கை போல ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க நம்ம கேட்போம். நம்ம இருதயத்துல கையை வைத்து கொண்டு ஆண்டவரே ஈசாக்க போல என்ன ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எவ்வளோ கஷ்டம் நான் பட்டுட்டேன் அப்பா, எவ்வளோ பஞ்சம், பசி, தரித்திரம், எனக்கு வறுமை இருந்தது, நஷ்டம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா இந்த நாள்ல ஆண்டவரே உம்மோடைய என்னை கூட வைத்துக் கொள்ளுங்கள் அப்பா. நான் உம்மோட பங்காளனாக நான் மாற விரும்புகிறேன் ஏசப்பா. என்ன உங்களை மாத்தி என்ன நீங்க ஏத்துக்குங்க ஏசப்பா. உண்மை இன்று என்னோட இருத தெய்வமாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏசப்பா. என்னோட இருக்க வேண்டும் ஏசப்பா. என்னோட எதிர்காலத்தை நீங்க உங்களால மட்டும் தான்ப்பா மாத்த முடியும். 100 மடங்கு எங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் வேணும். நம்ம எல்லாரும் தீர்மானம் செய்வோம். என் தேவனே, இருதத்தை நான் தேவனுக்கு இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்கு நன்றி செலுத்து காணிக்கைகளை சந்தோஷமாக கொடுப்பேன். பழைய நாட்கள் எனக்கு வேண்டாம் ஏசப்பா, பழைய நாட்கள் வேண்டாம், எனக்கு புது வாழ்க்கை வேணும். இந்த வருஷத்துல இருந்து புது சிருஷ்டியாக நான் மாறணும் ஏசப்பா. என்ன மன்னியும், என் பாவங்கள் எல்லாம் மன்னியும். என்னை நீர் பரிசுத்தமாக்கும், என்னை நீர் தூய்மையாக்கும். அவிசுவாசியாக நான் இருந்து விட்டேன் ஏசப்பா. என்னுடைய கஷ்டங்கள், கவலைகள், தரித்திரத்துல அந்த தேவன் எங்கே என்று நான் கேட்டு அலட்சியமாக கேட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னியும். எனக்கு நீங்க துணையாக இருங்க ஏசப்பா. ஈசாக்குக்கு துணையாக இருந்தது போல எனக்கு நீங்க துணையாக இருக்கணும். கட்டாயம் நீங்க எனக்கு இருக்கணும். என் இருதயத்துல வாரும், என் வீட்டுக்குள் வாரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கே போவேன் நான், எங்கே போவேன் நான், உம்மை விட்டு எங்கே போவேன் நான். இயேசுவே எங்கே போவேன் நான், எங்கே போவேன் நான், உம்மை விட்டு எங்கே போவேன் நான். உம்மை விட்டு எங்கே போவேன் நான். இயேசுவே உம்மை விட்டு எங்கே போவேன் நான். ஜீவ வார்த்தைகள் மீட்கும் கிருபைகள், ஜீவ வார்த்தைகள் மீட்கும் கிருபைகள், சுகமளிக்கும் அற்புதங்கள் இருப்பதெல்லாம் உம்மிடமே. சுகமளிக்கும் அற்புதங்கள் இருப்பதெல்லாம் உம்மிடமே. உம்மை விட்டு எங்கே போவேன் நான். இயேசுவே உம்மை விட்டு எங்கே போவேன் நான். எங்கே போவேன் நான், எங்கே போவேன் நான், உம்மை விட்டு எங்கே போவேன் நான். தேவ வல்லமைகள் ஆசீர்வாதங்கள், தேவ வல்லமைகள் ஆசீர்வாதங்கள், பரலோக இன்பங்கள் இருப்பதெல்லாம், கருணை இரக்கங்கள் மனதுருக்கங்கள், கருணை இரக்கங்கள் மனதுருக்கங்கள், சிலுவை ஜெயங்கள் இருப்பதெல்லாம் உம்மிடமே. சிலுவை ஜெயங்கள் நான். இயேசுவே உம்மை விட்டு எங்கே போவேன் நான். எங்கே போவேன் நான், எங்கே போவேன் நான், உம்மை விட்டு எங்கே போவேன் நான். இயேசுவே எங்கே போவேன் நான், எங்கே போவேன் நான், உம்மை விட்டு
சமாதானம் உண்டாகட்டும். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனாளிகளை மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னும் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we forgive our debtors. Do not bring us into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, the glory, and the power. ஆமென். திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம். Thank you, Jesus. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டிக் கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். ஆமென். இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக இந்த நாள்ல, வருஷத்தின் முதல் நாள்ல நம்ம பிரவேசித்திருக்கிறோம். அவரோட ஆசீர்வாதத்தை நீங்க எல்லாருமே இன்னைக்கு ரிசீவ் பண்ணிட்டீங்க. ஒவ்வொருத்தரும் நோயாளிகள் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல உங்களோட வலது கைகளை வைத்து கொள்ளுங்கள். இயேசு உங்களோட அருகில் இருப்பார். உங்களுக்கு முன்னாடி உங்க எதிர்க்கவே இருப்பார். பக்கத்துல யார் இருக்கிறாங்கோ யார் இல்லையோ அதெல்லாம் நீங்க கவலைப்படவே வேண்டாம். அவரை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஒவ்வொருத்தரையும் அவரோட தொடுதலை இந்த நாள்ல உணர முடியும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றியப்பா. 2026 வருடத்துக்குள்ள, இந்த புதிய வருஷத்துக்குள்ள எங்களை நீர் பிரவேசிக்க வைத்ததுக்காக நன்றியப்பா. வாக்குத்தத்தமான வார்த்தை கொடுத்து எங்களை நீர் வழிநடத்த போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீர் தெரியப்படுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஏசப்பா, எங்களோட உள்ளத்தை நாங்க உங்களுக்கு தரும் ராஜா. ஈசாக்கு போல ஆண்டவரே தன்னோட உழைப்பின் வேர்வை மனுஷன் பிழைப்பான் என்று சொன்னீர். நாங்க விதைக்கிறோம் ராஜா. நாங்க முயற்சி பண்றோம் ராஜா. எங்களை உங்களோட பங்காளராக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. நீங்க கொடுக்கிற ஆசீர்வாத செல்வத்துல அதுல ஒரு பங்கு நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுக்கு 100 மடங்கு நீர் ஆசீர்வாதம் பண்ணினோம் சுவாமி. ஆண்டவரே, உலகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், பஞ்சங்கள், பசி, ஆண்டவரே தரித்திரங்கள், இயற்கையின் பேரழிவுகள் இருந்தாலும் எங்கள் மத்தியில நீர் இருந்து வழிநடத்த போறதுக்காக நன்றி அப்பா. எங்க பாதுகாப்பு நீங்க கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஒவ்வொருத்தரும் நீர் தொடும் சுவாமி. ஒவ்வொருத்தரும் தொடும் சுவாமி. ஒவ்வொருத்தரோட இருதத்தை கழுவுங்கள் சுவாமி. உச்சி முதல் பாதம் வரை கழுவுங்கள் சுவாமி. இந்த பிசாசு கொண்டு வருகிற எல்லா பாவ கெட்ட பழக்க வழக்கங்களை விடுதலை ஆக்குங்கள் சுவாமி. ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாக்குங்கள் ராஜா. இருதத்தை நீங்க குடியிருங்கள் ராஜா. ஒவ்வொருத்தரோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீங்க ஆட்கொள்ளும் ராஜா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனா அதை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இறக்கம் பெறுவான் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா. ஒவ்வொருத்தரும் இந்த நாள்ல ஆண்டவரை அறிக்கை பண்ணிட்டு இருக்காங்க ராஜா. அதை ஏற்றுக்கொண்டு இறக்கத்தை தாரும் சுவாமி. உங்களோட ஆசீர்வாதத்தை பெற நாங்க தகுதியற்றவர்கள் ராஜா. ஆனாலும் உங்களோட விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை நீங்க விலைக்கு வாங்கி இருக்கிறீங்க ராஜா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ராஜா. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. சமாதான பிரபுவே, எங்களுக்கு நீர் சமாதானத்தை தாரும் சுவாமி. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து
முப்பது பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குங்க ராஜா. எத்தனையோ பிள்ளைகள் போதல அடிமையா இருக்கிறாங்க ராஜா. எத்தனையோ பிள்ளைகள் குடி பழக்கத்துல, கஞ்சா பழக்கத்துல, ஜூது பழக்கத்துல, இச்சையில விழுந்திருக்கிறாங்க ராஜா. அத்தனை பிள்ளைகளை நீர் மீட்டெடுங்கள் சுவாமி, நீர் மீட்டெடுங்கள் ராஜா. அதற்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களால மட்டும் தாப்பா மீட்டெடுக்க முடியும். நேரத்தை வீணாக்குகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குங்க ராஜா. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டாக நிச்சயமா விடுதலை உண்டு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்பா. நீர் விடுதலை ஆக்குங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுகிறேன் அப்பா. ஆண்டவர் ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுகிறேன் அப்பா. கிறிஸ்துவின் ஜீவனை ஊற்றுகிறேன் அப்பா. பிள்ளைகளை நீர் எழுப்புங்கள் ராஜா. தேசத்துல எழுப்புதல் வரட்டும் ராஜா. உங்களை மகிமை காணப்படட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இன்டர்நெட் போர்னோகிராஃபில இருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக வருகிறேன் ராஜா. குடும்பத்துல இந்த ஆண்டு எந்த கடன் பிரச்சனைகளும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே உதவி செய்யுங்கள் ராஜா. பண கஷ்டங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கள் ராஜா. கூடிய சீக்கிரம் கடன் அடிக்கும்படியாக நீங்க ஆசீர்வதிங்கள் ராஜா. கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிங்கள் ராஜா. ஈசாக்கு ஆசீர்வதித்தது போல நீர் ஆசீர்வதிங்கள் ராஜா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிள்ளைகளோட படிப்புக்காக வருகிறேன் ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஞானத்தால் நிரப்புங்கள் ராஜா. வெற்றி பெறட்டும், கீர்த்தி பெறட்டும். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தலை நிமிர்ந்து பெற்றோர்கள் நிக்கும்படியாக நீங்க செய்யுங்கள் ராஜா. கௌரவத்தை நீங்க தாங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்காக வருகிறேன் ராஜா. இல்லாத வேலையை நீங்க உருவாக்கி கொடுங்கள் ராஜா. பிசினஸ் தொழில்களுக்கு நீங்க வழிகள் தெரிந்து கொடுங்கள் ராஜா. சாத்திருக்கிற கதவுகளை நீங்க தெரிந்து கொடுங்கள் ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. குழந்தை இல்லாதவர்களுக்காக வருகிறேன் ராஜா. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிற பாம்பின் ஆவிகள் இன்றோட ஒளியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. தேவ சந்ததிகள் உருவாகட்டும் ராஜா. உங்களோட நாம மகிமைப்படட்டும் ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. திருமண காரியங்களுக்காக வருகிறேன் ராஜா. எத்தனோ வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் திருமணம் ஆகாதபடி பெற்றோர்கள் விடுற கண்ணீரை நீர் பாரும் சுவாமி. நீங்க ஆண்டவர் துணையாக இருந்து ஏற்ற துணையை நீர் ஆண்டவரே ஒரு ஏற்ற வரன நீர் வீடு தேடி அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. வழிகள் நீங்க தெரிந்து கொடுங்கள் ராஜா. நன்மை செய்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. நோயாளிகளுக்காக வருகிறேன் ராஜா. ஒவ்வொருத்தரும் உங்களோட தள்ளுள்ள கருத்தினால ஒவ்வொருத்தரை தொடும் சுவாமி. ஏசப்பா, எங்களுக்காக நீங்க வாரினால் அடிக்கப்பட்டீர், ரத்தம் சிந்தினீர், சிலுவை சுமந்தீர், ஆண்டவரே ஆணினால் அடிக்கப்பட்டீர். ஒவ்வொரு நோயாளிகளை தொடும் ராஜா. அந்த தழும்புள்ள கருத்துல ஒவ்வொரு நோயாளிகளை தொடும் சுவாமி. இந்த வியாதியின் படுக்கையை நீர் மாத்தி போடுங்கள் ராஜா. இந்த மரணத்தின் படுக்கை எங்களுக்கு வேண்டாம் ராஜா. நோய்கள் கொண்டு வந்து போடுகிற பொல்லாதின் சாத்தானின் கிரியைகள் இன்றோட ஒளியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே, கண்களை தொடும் சுவாமி. கண்கள் நன்றாக காணப்படட்டும் சுவாமி. காதுகள் நன்றாக கேட்கப்பட்டும் ராஜா. ஆண்டவரே, தொண்டையை தொடும் சுவாமி. கழுத்து பகுதியை தொடும் சுவாமி. சுவாச குழையா தொடும் சுவாமி. திக்கு வாய்கள் மறியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. சர்வ நோய்கள் மறியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. இருதயத்தை புது இருதயத்தை வைங்கள் ராஜா. இருதயத்தில் காணப்படுற அத்தனை பிரச்சனைகளும் ஒளியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. நுரையீரலை தொடும் சுவாமி. லங்ஸை தொடும் சுவாமி. லிவரை தொடும் சுவாமி. ஆண்டவரே, வயிற்று பகுதியில் காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளும் மறியட்டும் சுவாமி. கிட்னி பிரச்சனைகள் மறியட்டும் சுவாமி. சுகம் தாரும் சுவாமி. ஆண்டவரே, சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு கட்டிகள் மறியட்டும் ராஜா. கேன்சர் கட்டிகள் மறியட்டும் ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கொடூரமான நோய்கள் எல்லாம் மறியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. முதுகு பகுதியை தொடும் சுவாமி. ஆண்டவரே, இடுப்பு பகுதியை தொடும் சுவாமி. முழங்கால தொடும் சுவாமி. மூட்டு வலியால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ராஜா. அவன் சுகமாக்கும் ராஜா. தொடுங்கள் சுவாமி. ஒவ்வொரு நரம்புகளுக்கு பலன் உண்டாகட்டும். ஒவ்வொரு எலும்புகளுக்கு பலன் உண்டாகட்டும் ராஜா. வீசிங் பிரச்சனைகள் மறியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. சர்க்கரை நோய்கள், டயபெட்டிஸ் மறியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்து தழும்பினாலே சகல நோய்கள் மறியட்டும் ராஜா. சம்பூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. எல்லாரும் நல்ல ஒரு உடல் சுகத்தை கொடுத்து முழு வாயில நீர் கொடுத்து வழி நடத்தணும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைகளுக்கு எல்லாம் மாந்திரிக கட்டுகள் எல்லாம் அறுத்து போடுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. பிசாசின் கிரியைகள் எரிஞ்சு சாம்பலாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. பிள்ளைகளை தாக்கிட்டு இருக்கிற பயத்தின் ஆவிகள் இன்றோட ஒளியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. சோர்வின் ஆவிகள் ஒளியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. மன குழப்பத்தின் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து நாமத்தினாலே. தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. புது சிருஷ்டியாக நீர் மாற்றும் ராஜா. பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கள் ராஜா. பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்புங்கள் ராஜா. உங்களோட உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் நீர் பயன்படுத்துங்கள் ராஜா. இந்த ஆண்டு எங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீங்களோ அத்தனை நிறைவேறட்டும் ராஜா. தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் அது நிறைவேறவும் நீங்க தாப்பா ஏசப்பா அருள் புரியணும். எங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்கள் நீங்க செய்யுங்க சுவாமி. உங்களோட முகத்தில் உள்ள பிரகாசம் ஒவ்வொரு எஞ்ச பேச்சு பிள்ளைகள் முகத்தில் ஜொலிக்கட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. கர்த்தரே நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. Thank you Lord, thank you Jesus. எங்களை ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நன்றி அப்பா. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை நாங்கள் சொந்தமாக்கி கொண்டோம் ராஜா. எங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்கள் செய்ய போறதுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உங்களோட சமாதானத்தை உமது பிள்ளைகளுக்கு தருகிறேன் ராஜா. நீங்க கொடுக்கிற சமாதானம் பெரிய சமாதானம் அப்பா. நீங்க கொடுக்கிற சமாதானம் பூர்ண சமாதானம். உடைந்து போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை கொடுக்கிறேன் ராஜா. நீர் அந்த குடும்பத்துல போய் வாசம் செய்யும் சுவாமி. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீர் அப்படி ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் ஆண்டவரை இன்னும் பலகி பெருகணும் ராஜா. தொடர்ந்து இந்த ஊழியத்தை உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீங்க என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீங்களோ அதன்படியே நடக்கட்டும். நீங்க சொன்ன மாதிரி உமது பிள்ளைகளை நீங்க எழுப்புங்கள் ராஜா. அவங்க கொண்டு வாங்க ராஜா. ஆண்டவரே ஆலயத்தை அவங்க கட்டும்படியாக உங்களை தொழுது கொள்ளட்டும் சுவாமி. அப்படி நீங்க செய்ய போறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க பிள்ளைகளை நீங்க பயன்படுத்தி உபயோகம் படுத்துங்கள் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. praise the lord, praise the lord. wish you happy new year. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.